Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As we heard a little while ago, God alone brings the rain. நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக கேட்ட வண்ணமாக தேவன் தாமே அவர் மழையை கொண்டு வருகிறார். So all we have to do to make the weather favorable is to humble ourselves. இந்த சீதோஷ நிலையை நமக்கு சாதகமாக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். We are all sinners. நாம் எல்லோரும் பாவிகள். We are all unworthy to be in this place. நாம் ஆவியிலே இருப்பதற்கு கொஞ்சமேனும் தகுதியற்றவர்கள். This is holy ground and we are not worthy to be here. இது ஒரு பரிசுத்த பூமி. இந்த இடத்திலே இருப்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள். So 1 minute that the Lord might have mercy on us all, let us lift up our hands and humble ourselves and praise God. நாம் நம்மை தாழ்த்தி தேவன் தாமே நம்மீது இரக்கம் பாராட்டும்படியாக ஒரு நிமிட நேரத்திற்கு நம்முடைய கரங்களை நாம் உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Stotram, 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 stotram. Our Jesus is always good. நம்முடைய இயேசு எப்பொழுதுமே அவர் நல்லவராகவே இருக்கிறார். Whatever he does or whatever he permits is all for our good. அவர் என்ன செய்தாலும் அவர் என்ன காரியத்தை அனுமதித்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே. Those who believe this, praise him. அவர் இதிலே அவரை விசுவாசிப்பவர்கள் அவரை ஸ்தோத்திரியுங்கள். Stotram, 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 stotram. Praise you, Lord. We praise you, Jesus. We praise you, Jesus. We praise you, Lord. Thank you, Lord. We praise you. We praise you. We praise you. We praise you. Now we are not just here to hear a Bible study to get some information into our heads. நம்முடைய மூளைக்குள்ளாக ஏற்றுக்கொள்வதற்காக ஏதோ ஒரு வேத பாடத்தை நாம் இப்பொழுது படிக்க போகிறதில்லை. In these words we should all hear his voice. இந்த வசனத்திலே நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். The Lord might open our ears that we might all hear his voice this evening. Let us praise God. இந்த மாலை நேரத்திலே அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்முடைய செவியை திறக்க நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Stotra, 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 stotra. Praise you, Lord. We praise you, Lord. We praise you, Jesus. We praise you. 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 Let's turn to 1 Corinthians chapter 10. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் and read verses 11 and 12. 11ஆம் 12ஆம் வசனங்கள். இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கப்படுவன். Now all these things happened unto them for examples, and they are written for our admonition, upon whom the ends of the world are come. Therefore let him that thinketh he standeth take heed lest he fall. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read the previous verses, we will understand that this verse is speaking about the Israelites. இதற்கு முந்தின வசனங்களை நாம் படிப்போம் என்றால் இந்த வசனமானது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டதான வசனம் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். This verse says all that happened to the people of Israel and all that has been recorded in scripture had been written down for examples and for our admonition. இதற்கு முன்பாக இஸ்ரவேலிலே நடைபெற்றதான அனைத்து காரியங்களும் இவர்களெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. ஏனென்றால் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக இவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் விளம்புகிறது. And this is more appropriate for us upon whom the ends of the world are come. இந்த உலகத்தின் முடிவிலே காணப்படுகிறதான நமக்கோ இவைகள் அனைத்தும் பொருந்தக்கூடியதாக அது காணப்படுகிறது. Good things and bad things happened to the Israelites. இஸ்ரவேலருக்கு நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் சம்பவித்தது. And these verses say we have to learn from them so that we might learn from the good and trust God and learn from the bad and rectify ourselves. நாம் நன்மையான காரியங்களை அறிந்து
அதிலே இருந்து கர்த்தரை கண்டுபிடிக்கவும் அதே நேரத்திலே தீமையான காரியங்களை படித்து நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளும் இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. Somebody said, if all the messages of the Bible and all the whole Bible can be put in one word, இந்த வேதாகமத்திலே காணப்படுகிறதான அனைத்து வசனங்களும் அனைத்து காரியங்களும் ஒரே வார்த்தையிலே அது சொல்லப்பட வேண்டும் என்றால், it is contained in the word Jew. யூதர் என்கிறதான அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது என்று ஒருவர் சொன்னார். Jew, the word Jew is another name for Israeli or Israelite. யூதர் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவதற்கு அது மறுமொழி. So this topic Israel, based on which we are going to study the word of God, is so large a theme that you can almost preach any Christian message and it will connect to the Jews directly or directly. இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிறதான இந்த தலைப்பிலே நாம் படிக்கிறதான காரியங்கள் யூதரோடு அது சம்பந்தப்பட்டது. அதோடு கிளைகளாக நாம் எல்லாவற்றையும் அதை இணைத்து படிக்கலாம். So any Christian message you preach will be directly or indirectly connected with the Jews. கிறிஸ்தவ உலகத்திலே பேசப்படுகிறதான எந்த தூதாக இருந்தாலும் சரி, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அது யூதர்களை தொடர்பு படுத்தி பேசக்கூடியதான ஒன்று. Before entering into the message, I would just like to briefly introduce the pictures that are behind it. இங்கு நான் இந்த தேவ செய்தியை துவங்கும் முன்பாக இங்கு காணப்படுகிறதான அந்த வரைபடத்தை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். Moving from right to left. இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக, this picture is a picture of the world around Israel. இஸ்ரவேலை சுற்றி உள்ளதான அந்த உலக நாடுகளின் படத்தை அது குறிப்பிடுகிறது. The second picture is the picture of modern Israel. இரண்டாவது படமானது தற்போதைய நவீன காலத்திய இஸ்ரவேலரை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. Third picture is a picture of ancient Israel. மூன்றாவது படமானது ஆதி காலத்து இஸ்ரவேலருடைய அந்த எல்லையை அது குறிக்கின்ற படமாக அது காணப்படுகிறது. And the first, the extreme left, the picture on the extreme left is a picture of Jerusalem. இடது பக்கத்தின் கோடியிலே காணப்படுகிறதான அந்த படமானது அது எருசலேமினுடைய வரைபடமாக இருக்கின்றது. Even if I'm going to preach a message directly connected to Israel, இஸ்ரவேலரை குறித்து நான் நேரடியாக தொடர்புபடுத்தி பேசக்கூடிய அது செய்தியாக இருந்தாலும், there is so much to speak. அநேக காரியங்கள் பேச உண்டு. You just cannot finish in 3 days. இதை 3 நாட்களுக்குள்ளாக, இந்த 4 நாட்களுக்குள்ளாக இதை முடிக்க இயலாது. You can speak on the birth of Israel. இஸ்ரவேலுடைய பிறப்பை குறித்து நாம் படிக்கலாம். You can speak on the captivity of Israel. இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போனதை குறித்து நாம் படிக்கலாம். You can speak on the journey of Israel. இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை குறித்து பேசலாம். You can speak on the wars of Israel. இஸ்ரவேலருடைய யுத்தங்களை குறித்து பேசலாம். We can speak on the religion of Israel. இஸ்ரவேலருடைய மார்க்கங்களை குறித்து பேசலாம். We can speak on the nature of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுவாபங்களை குறித்து நாம் பேசலாம். We can speak on the geography of Israel. இஸ்ரவேலுடைய பூகோள தன்மையை குறித்து நாம் பேசலாம். We can speak of the 12 tribes of Israel. இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை குறித்து நாம் We பேசலாம். can speak on the prophecies being fulfilled in Israel. இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதை குறித்து பேசலாம். Each of these can be conducted as separate Bible studies. இவர்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி வேத பாடமாக இதை நாம் படிக்க முடியும். So these days we will just pick out a few truths and learn lessons from them. இந்த நாட்களிலே சில உண்மைகளை நாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு அதிலே இருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்வோமாக. From the Bible and from the current history of Israel, we will learn some truths which will be beneficial for our life today, as we read in the key verse. தற்போதைய இந்த இஸ்ரவேலரிலிருந்தும் அதற்கு ஒப்பனையாக காணப்படுகிற வேத அத்தாட்சிகளிலிருந்தும் நாம் சில காரியங்களை தெரிந்தெடுத்து நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் இந்த காரியங்களை படிப்போமாக. We're going to see how it's not a coincidence that God is working in Israel, that the things that happen in Israel cannot be accidental. You can see the power and the working of a living God behind them. இஸ்ரவேலிலே நடைபெறுகிறதான ஒவ்வொரு காரியமும்
ஏதோ சடுதியாக விபத்து போன்று நடைபெறுவது ஒன்றல்ல. என்றாலும் இவர்களுக்கு பின்னணியிலே ஜீவனுள்ள தேவனாகிய ஒருவர், அவர் பின்னணியிலே இருந்து கொண்டு எல்லா காரியத்தையும் அவரே செயல்படுத்துகின்றார். Today, if time permits, we will learn 4 lessons about Israel. இன்றைக்கு நேரம் அனுமதிக்கும் என்றால் இந்த இஸ்ரவேலரை குறித்து 4 பாடங்களை நாம் படிக்கலாம். The 4 lessons from Israel. இஸ்ரவேலில் இருந்து நாம் 4 பாடங்களை நாம் படிக்கலாம். First of all, we'll begin with the location of Israel. முதலாவது இஸ்ரவேல் இருக்கிறதான அந்த அமைவிடத்தை நாம் படிப்போமாக. From the location of Israel, we will understand what is the purpose of God concerning entire mankind. இஸ்ரவேலினுடைய அமைவிடத்தை, அது அமைந்த இடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் மனித வர்க்கத்தின் மீது தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். So the first lesson will be the location of Israel and the purpose of God. முதலாவது பாடம் என்னவென்றால் இந்த இஸ்ரவேலருடைய அமைவிடமும் அதே நேரத்திலே தேவனுடைய நோக்கமும். To turn to the book of Ezekiel, எசேக்கியேலின் புத்தகத்தை நாம் திருப்புவோம் என்றால் chapter 5, 5ஆம் அதிகாரம் verse 5. 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், பிரஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. Thus said the Lord God, this is Jerusalem, I have set it in the midst of the nations, and countries that are round about her. So what's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? This is Jerusalem. இது எருசலேம், I have set it in the midst of the nations, பிரஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், and the countries round about her. அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. Now we are going to see how true this is. இது எவ்வாறு உண்மையானது என்று நாம் இதை காணப்போகிறோம். You look at the world map, இந்த உலக படத்தை நாம் பார்ப்போம் என்றால் this small portion is Israel. இது இந்த சிறிய பகுதிதான் அது இஸ்ரவேல். Now to the east of Israel, இஸ்ரவேலுடைய கிழக்கு பகுதியிலே this is the continent of Asia. இது ஆசியா கண்டம். To the south of Israel இஸ்ரவேலுடைய தெற்கு பகுதியில் is the continent of Africa. ஆப்பிரிக்கா கண்டம் காணப்படுகிறது. To the north of Israel இஸ்ரவேலுடைய வடபகுதியில் is the continent of Europe. யூரோப் கண்டம், ஐரோப்பா கண்டம் காணப்படுகிறது. So in the junction or in the middle of 3 continents in this world, Israel is located. இந்த உலகத்தினுடைய 3 கண்டங்களுக்கு இடையிலே இந்த இஸ்ரவேல் தேசம் அமைந்திருக்கிறது. So see how true this verse is. This is Jerusalem. Jerusalem is the capital of Israel. This is Israel, or this is Jerusalem. I have set it in the midst of the nations and the countries round about her. இஸ்ரவேலின் தலைநகர் தாம் எருசலேம், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. So one reason why God chose that place, Jerusalem or Israel, is because it's in the middle of the various countries of the world. தேவன் அந்த இஸ்ரவேலரை அந்த இடத்திலே அமைய பண்ணினதின் நோக்கமே என்னவென்றால் அந்த இஸ்ரவேலை சுற்றிலும் தேசங்கள் சுற்றி காணப்படுகின்றது. He chose that spot because it's the center spot. அது மையமாக இருக்கின்றபடியினாலே தேவன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். From this what do we understand? இதிலே இருந்து நாம் என்னத்தை புரிந்து கொள்கிறோம்? God is not selective or partial to one group of people. தேவன் ஒரு கூட்டம் ஜனத்தினருக்காக அவர் பட்சபாதம் உள்ள தேவனாக இருப்பதில்லை. The reason why he chose the center spot was so that he can start with Israel and then move over to the other nations. அவர் இந்த இஸ்ரவேலரை இந்த மைய பகுதியை தேர்ந்தெடுத்ததே என்னவென்றால் அவர் அந்த மையத்திலிருந்து ஆரம்பித்து அவர் எல்லா இடங்களுக்கும் வியாபிப்பதே. He has to start somewhere. So he starts with Israel and then spreads across to the other countries. That was his purpose. அவர் ஏதாகிலும் ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே அந்த உலகத்தின் மைய பகுதியாகிய இஸ்ரேலில் இருந்து அவர் ஆரம்பித்து அவர் அப்படியே உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கும் அவர் வியாபிக்கின்றார். This God of Israel is not a partial God. இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. He is not a God who's prejudiced towards certain castes or languages. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியாருக்கு இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட பாஷைக்காரருக்கு மாத்திரம் சொந்தமானவர் என்று அவர் உரிமை பாராட்டுகிறவர் அல்ல. He loves the beggar on the street just as he loves the king in the palace. ஒரு அரண்மனையிலே காணப்படுகிற ராஜாவை எவ்வாறு நேசிக்கின்றாரோ அதுபோலவே தெருவிலே போகிறதான ஒரு பிச்சைக்காரனையும் கூட அவர் நேசிக்கின்றார். He loves the black African just as he loves the white skinned Americans.
வெள்ளை தோலுடைய ஒரு அமெரிக்கரை எவ்வாறு அவர் நேசிக்கின்றாரோ அதுபோலவே கருப்பு தோலுடைய ஒரு ஆப்பிரிக்க தேசத்தானையும் கூட அவர் அவ்வாறு நேசிக்கின்றார். He doesn't look at the face. அவர் ஒருபோதும் முகத்தை நோக்கி பார்ப்பவர் அல்ல. He loves the ugliest person in the world just as he loves the most beautiful person in the world. இந்த உலகத்தின் எவ்வளவு மிகவும் அழகான ஒரு நபரை எவ்வளவு அதிகமாக நேசிப்பாரோ அதுபோல இந்த உலகத்தின் மிகவும் அவலட்சணமான முகத்தை உடைய ஒரு நபரையும் அவர் நேசிக்க கூடியவராக இருக்கிறார். So to be loved by God, all one has to be is a human being. தேவனால் நேசிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டுவதே அவன் மனிதனாக மனித வர்க்கமாக இருக்க வேண்டும். So every human being in this world is loved by this God of Israel. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொரு மனித ஜீவியும் இந்த இஸ்ரவேலின் தேவனால் நேசிக்கப்படத்தக்கவராக அவர் இருக்கின்றார். So he had the whole world in his mind when he was dealing with Israel. அவர் இஸ்ரவேலரோடு தம்மை தொடர்பு படுத்திக் கொள்ளும் பொழுது அவருடைய மனதிலே முழு உலகமும் காணப்படுகின்றது. Brother, sister, you may have come here newly today. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இன்றைக்கு நீ புதிதாக இங்கு வந்திருக்கலாம். This might be the first time you might be sitting in a Christian meeting like this. ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திலே இவ்விதமாக முதல் முறையாக வந்து நீ அமர்ந்து But கொண்டிருக்கலாம். I want to tell you that God loves you the same way as he loves me who is preaching to you. நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதான என்னை அவர் எவ்விதமாக நேசிக்கிறாரோ அதுபோலவே அவர் உன்னையும் நேசிக்கிறார் என்று நான் உன்னை பார்த்து சொல்லிக் கொள்கிறேன். Just like God placed Israel or chose Israel because it's in the middle of the nations, God so that he can communicate through Israel to the other nations. இந்த இஸ்ரவேல் தேசமானது பூமியின் மையப்பகுதியில் இருக்கிறது. ஆகவே அங்கிருந்து அவர் மற்றவர்களோடு அவர் தொடர்பு படுத்தும்படியாக தன்னை தொடர்பு கொள்ளும்படியாக அவர் செய்கின்றார். He is a God who reaches out to other people. அந்த தேவன் மற்றவர்களுக்கு எட்டக்கூடிய தேவனாக அவர் காணப்படுகிறார். That's why today God has brought you to this place so that he can reach out to you. இன்றைக்கு அவர் உன்னை கொண்டு வந்ததின் நோக்கமே அவர் உன்னை எட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக. Through these meetings God wants to say something to you and that's why he has brought you here. இந்த கூட்டத்தின் மூலமாக அவர் உனக்கு ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகின்றார். ஆகவே அவர் உன்னை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார். You may have many questions. உனக்குள்ளே அநேக கேள்விகள் இருக்கலாம். God wants not only to answer your questions, he wants to show something more about your life that you do not know. உன்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் தராமல் உனக்கு அறியாத மாத்திரமல்ல உனக்கு அறியாததான பல பெரிய மகத்துவமான காரியங்களை உனக்கு அறிவிக்க அவர் விரும்புகின்றார். The man in the next street may not know who you are. நீ யார் என்பதை உன்னுடைய பக்கத்து தெருவில் இருக்கிறதான மனுஷனுக்கு தெரியாது. But before you were born, God knew you. நீ பிறப்பதற்கு முன்பாகவே நீ யார் என்பதை அந்த தேவன் அறிவார். Your coming to this place is not an accident. நீ இந்த இடத்துக்கு வந்தது ஏதோ ஒரு விபத்து அல்ல. You have come here because God has planned that you have come here. நீ தேவனுக்கு உன் மீது ஒரு நோக்கம் திட்டம் இருந்தபடியினாலே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய். So the God of Israel who wanted to reach out to all the people of this world is reaching out to you this evening and he wants to tell you something. இந்த உலகத்தின் சகல மனுஷரோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த தேவன் உன்னையும் கூட அவர் தொடர்பு கொள்ள விரும்புகின்றார். ஆகவே தான் உன்னோடு கூட அவர் ஏதோ ஒன்றை பேச விரும்புகின்றார். Every human being in this world is in a fallen state. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொரு மனித பிறவியும் அது விழுந்து போன நிலவரத்திலே காணப்படுகிறது. All of us have gone astray. எல்லாரும் வழி தப்பி விலகி கெட்டு போனார்கள். There's no exemption at all. We have all gone astray. நாம் எல்லாரும் வழி தப்பி விலகி போனோம். All our hearts are crooked and deceitful. நம்முடைய இருதயங்கள் எல்லாம் அது கோணலும் மாறுபாடும் வஞ்சனையும் உள்ளதாக இருக்கிறது. For God to restore that heart back as he planned, he has to do something in our life. அவர் எந்த திட்டத்தோடு இந்த இருதயத்தை ஸ்தாபித்தாரோ அந்த திட்டத்திற்கு நாம் திரும்ப வரும்படியாக அவர் சிலவற்றை நமக்குள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. That's why God is working for so many years amongst the people of this world. ஆகவே தான் இந்த உலகத்தின் ஜனங்களுக்குள்ளாக அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். We are preaching this gospel to you and we are preaching these things to you these days not to convert people to Christianity. ஏதோ ஜனங்களை மதம் மாற்ற செய்யும்படியாக இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் ஜனங்களுக்கு போதிக்கிறதில்லை.
we have no such motive. எத்தகைய நோக்கமும் எங்களுக்கு இல்லை. But the truth is that we all, of all religions, we have all gone astray. Our hearts are crooked and going away from God. உண்மையான சத்தியம் என்னவென்றால் எல்லா மனிதரும் வழி தப்பி விலகி கெட்டு போனார்கள், சத்தியத்தை விட்டு விலகி போனார்கள். But the Bible shows us the way how to come back to God. என்றாலும் வேதாகமமோ எவ்வாறு நாம் தேவனண்டை திரும்ப வர முடியும் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. And that God who started communicating, wanted to communicate to the whole world through Israel, is communicating to you today through these meetings. அந்த நாளிலே இஸ்ரவேலின் மூலமாக மற்ற ஜனங்களுக்கு, மற்ற ஜாதிகளுக்கு விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்பினதான தேவன் இந்த நாட்களிலே எங்கள் மூலமாக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும்படியாக செய்கிறார். 1 minute, let us close our eyes. ஒரு நிமிட நேரத்துக்கு நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக. This God of Israel wants to touch you today. இந்த இஸ்ரவேலின் தேவன் அவர் இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். There's somebody new who has come here this evening whom God wants to touch. எந்த யாரை தேவன் தொட விரும்புகிறாரோ there is someone new who has come here today and God wants to touch them. இங்கு யாரோ ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கு புதிதாய் வந்திருக்கிறார், அவரை தேவன் தொட வேண்டும் என்று விரும்புகிறார், அவருக்கு அது நன்றாக தெரியும். It may be that this whole meeting might be set up just for you. ஒருவேளை இந்த முழு கூட்டமே அவர் உங்கள் ஒருவருக்காகவே அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். You are so precious that you are more than the whole world for God. இந்த முழு உலகத்தை காட்டிலும் தேவனுக்கு நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். That's why God has brought you here and arranged these meetings just to talk to you. ஆகவே தேவன் தாமே இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி உங்களை வரவழைத்து அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். We don't want to send you away just listening to something and going away. ஏதோ சில காரியங்களை கேட்டுவிட்டு அப்படியே போய்விட எங்களுக்கு மனதில்லை. Today the Lord wants to touch your heart. இன்றைக்கு தேவன் உம்முடைய இருதயத்தை அவர் தொட விரும்புகிறார். It is to that Israel that Jesus came down. இந்த இஸ்ரவேலருக்காகவே இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தார். And it is to you that Jesus wants to speak this evening. இந்த மாலை நேரத்திலே இயேசு உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். We don't know who that one person might be. அந்த ஒரு நபர் யார் என்பது எங்களுக்கு தெரியாது. We are all going to praise God for you. அதற்காக நாங்கள் உங்களுக்காக தேவனை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரிக்க போகிறோம். Today through these meetings the Lord wants to touch your spirit. இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுடைய ஆவியை அவர் தொட போகிறார். You may be going on a road that leads to hell. நீங்கள் நரகத்திற்கு போகிறதான வழியிலே நீங்கள் போய்க் கொண்டிருக்கலாம். But God is crisscrossing your path and wants to change your direction. என்றாலும் தேவனோ உங்களுடைய பாதையிலே குறுக்கிட்டு உங்களுடைய பாதையை அவர் மாற்ற விரும்புகிறார். Church of God, தேவனுடைய சபையே, 1 minute shall we praise God for all those who have come here newly. இங்கு புதிதாக வந்திருக்கிற அனைவருக்காகவும் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Whatever is the need of their heart, அவருடைய தேவை என்னவாக இருந்தாலும் Jesus is going to visit them today. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர்களை சந்திக்க போகிறார். Their ears should be open to hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய செவிகள் திறக்கப்பட போகிறது. Offer 100 praises to God this evening. இந்த மாலை நேரத்திலே தேவனுக்கென்று 100 ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்தோம். Power and the blood of Jesus should touch them. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய இரத்தமும் அவர்களை தொடட்டும். Today when they leave this place, they should leave this place saved. இந்த இடத்தை விட்டு இன்றைக்கு அவர்கள் புறப்படும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இந்த இடத்தை விட்டு போகட்டும். For that let us praise God. அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. Today Israel as a nation may have failed in communicating
communicating the word of God to the world. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமானது தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதிலே அவர்கள் தோற்று போயிருக்கலாம். That's why Jesus came down to that country. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அந்த தேசத்திற்கு வந்தார். The Israelites may have failed, but Jesus never failed. இஸ்ரவேலர் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம் என்றாலும் இயேசுவோ அவர் ஒருபோதும் தோற்று போகாதவர். The blood of Jesus has crossed land and sea and reached out to the whole world today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது உலகங்களை கண்டங்களை கடந்து கடல்களை கடந்து சமுத்திரங்களை கடந்து அது அப்படியே மற்றவர்களுக்கு போய்க் The கொண்டிருக்கிறது. power of Jesus has crossed land and sea and is healing thousands today. இன்றைக்கு இயேசுவினுடைய வல்லமையானது பல கண்டங்களை கடந்து அநேகரை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறது. Today the love of Jesus has crossed land and sea and is drawing many people to him. இன்றைக்கு இயேசுவினுடைய அன்பானது கடல் கடந்து தேசங்களை கடந்து அநேகரை அவருடைய அன்பினாலே ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. For the love of Jesus and the power of Jesus, let us praise him. இயேசுவின் அன்பிற்காகவும் இயேசுவினுடைய வல்லமைக்காகவும் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Stotra, 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 stotra. Praise you, Lord. Praise you, Jesus. We praise you, Lord. Praise you, Jesus. We praise you. We praise you. We praise you. Thank you, Lord. Thank you, Jesus. Secondly, இரண்டாவதாக we will consider the birth of Israel. இஸ்ரவேலுடைய அந்த பிறப்பை குறித்து நாம் காணலாம். And from the birth of Israel, we are going to learn a lesson. இந்த இஸ்ரவேலினுடைய அந்த பிறப்பின் மூலமாக ஒரு படிப்பினை நாம் கற்றுக்கொள்ளலாம். We're going to learn about the ways of God. தேவனுடைய வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். So the second point, the second lesson is the birth of Israel and the ways of God. இஸ்ரவேலுடைய பிறப்பும் தேவனுடைய வழிமுறைகளையும் குறித்து இந்த இரண்டாவது பாடத்திலே நாம் காணலாம். Now God chose the location of Israel, the land of Israel, in the middle of the nations. உலக வரைபடத்திலே மைய பகுதியிலே தான் இஸ்ரவேலுடைய அமைவிடத்தை தேவன் தெரிந்தெடுத்தார். But now God has to bring a people to that land. இப்பொழுது தேவன் அந்த தேசத்திற்குள்ளாக ஜனங்களை அவர் கொண்டு வர வேண்டும். So to start with a group, he has to start with a man. ஆகவே ஒரு கூட்டத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால் முதலாவது அவர் ஒரு மனிதரை அங்கு கொண்டு வருகிறார். So he has to teach the man, teach his children, teach his generation, so that from that man a group of people who are formed, who know God, who love God and can communicate God to others. ஆகவே அந்த ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு போதித்து அவனுடைய பிள்ளைகளுக்கு போதித்து அவனுடைய சந்ததியினருக்கு போதித்து கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் அவனுக்கு விளங்கப்படுத்தி அதன் மூலமாக அவன் மூலமாக இந்த முழு உலகத்திற்கும் அவருடைய செய்தியை பரப்ப வேண்டும் என்பது அவருடைய திட்டம். So God chose a man from another country. His name was Abraham. ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறதான் அந்த மனிதனை இன்னொரு தேசத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுத்தார். And to him God gave a promise. அவனுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். God brought him out of his tent one day and asked him to look at the sky. ஒரு நாளிலே அவன் தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வர பண்ணி வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். And said, I'm going to multiply your seed like the stars of the sky. இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் உன்னுடைய சந்ததியை பலுகி பெருக பண்ணுவேன் என்று அவனிடத்திலே அவர் சொன்னார். And I'm going to multiply your seed like the sand grains of the seashore. இந்த கடற்கரை மணலத்தலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று அவர் அவனிடத்திலே சொன்னார். After him, அவனுக்கு பிற்பாடு he had a son called Isaac. அவனுக்கு ஒரு குமாரன், அவருடைய பெயர் ஈசாக்கு. Isaac had a son called Jacob. ஈசாக்குக்கு ஒரு மகன் யாக்கோபு. This Jacob was renamed Israel. அவருடைய இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று அவனுக்கு பெயரிடப்பட்டது. He had 12 sons. அவருக்கு 12 பிள்ளைகள். And the 12 sons became the 12 tribes of Israel as their generations increased. அவருடைய சந்ததி பெருகின பொழுது இந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக அவர்கள் மாறினார்கள். This is how the nation Israel was born. இவ்விதமாக தான் இஸ்ரவேல் ராஜ்யமானது அது பிறந்தது. Now I want to focus on how this Israel was born. எவ்விதமாக இந்த இஸ்ரவேல் பிறந்தது என்பதை குறித்து நீங்கள் காண வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். Recollect the promise that God made. தேவன் அவர்களுக்கு தந்ததான அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். God said, I'm going to multiply your seed like the stars of the sky, like the sand of the sea. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தரை போலவும் உன்னுடைய சந்ததியை நான் பலுகி பெருக பண்ணுவேன் என்று தேவன் அவர்களுக்கு
அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். So God is saying this to Abraham. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். Abraham's son is Isaac, Isaac's son is Jacob. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோபு. Now see how God is doing it. தேவன் எவ்விதமாக செய்கிறார் என்று பாருங்கள். Abraham's wife was Sarah. ஆபிரகாமுடைய மனைவி பெயர் சாராள். Read Genesis 11:30. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். 30வது வசனம். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள். But Sarai was barren, she had no child. So God makes a promise to a man whose wife is barren. தேவன் ஒரு மனிதனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அவனுடைய மனைவியோ ஒரு மலடி. And the promise is, I'm going to multiply your seed like the sand of the sea and the stars of the sky. அவர் பண்ணினதான வாக்குத்தத்தமோ உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனைப் போலவும் பெருகப்படுவேன். Finally, at the old age of 100, Isaac was born. அவனுக்கு 100 வயதுள்ளவனாக இருந்த பொழுது ஈசாக்கு பிறந்தார். And Isaac became old enough to marry, and he married a woman called Rebekah. இப்பொழுது ஈசாக்கு வயது சென்ற பொழுது அவன் ரெபெக்காள் என்கிறதான ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். Now read Genesis 25:21. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். Enough. And Isaac entreated the Lord for his wife because she was barren. See, now Isaac, the son's wife, is now barren again. இப்பொழுது இந்த ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் மனைவியும் இப்பொழுது மலடியாக இருக்கிறார். And after he had to pray for many years, still she had a child. அதற்கு பிறகு அநேக வருஷங்கள் அவன் ஜெபித்தான், அப்பொழுதுதான் அவர்களுக்கு குழந்தை உண்டாயிற்று. After that, twins were born. அதற்கு பிறகு இரட்டை பிள்ளைகள் தோன்றினார்கள். Then Jacob, one of the twins, got married. அதிலே 2 பிள்ளைகளில் ஒருவனாகிய யாக்கோபு அவன் திருமணம் செய்து கொண்டான். He had a wife called Rachel. அவனுக்கு ராகேல் என்கிறதான ஒரு மனைவி. Now read in Genesis 29:31. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தான். ராகேலா மலடியாய் இருந்தாள். And when the Lord saw that Leah was hated, he opened her womb, but Rachel was barren. Again here, Jacob's wife is barren. மறுபடியும் நாம் காணுகின்றோம் யாக்கோபினுடைய மனைவி அவள் மலடியாக இருந்தாள். See, look at the promise that God makes, and look at what happens immediately. தேவன் அவர்களுக்கு பண்ணினதான வாக்குத்தத்தத்தை பாருங்கள், என்றாலும் அவருடைய குடும்பங்களிலே காணப்பட்டதான உண்மை நிலவரத்தையும் பாருங்கள். Just the opposite of the promise. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதற்கு எதிர்மாறாக காணப்படுகிறது. God promises to multiply the seed, but what happens immediately is 3 generations of barrenness and struggles in giving birth. இந்த தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதோ உடைய சந்ததியை பலியை பெருக பண்ணுவேன் என்பது. இந்த 3 சந்ததியாரிலும் உடனடியாக நாம் காண்பது மலட்டுத்தன்மை. This is the way of God. இதுதான் தேவனுடைய வழிமுறைகள். The way God works is so different from our ways. நம்முடைய வழிமுறைகளை காட்டிலும் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறதான அந்த வழிமுறைகள் முற்றிலும் வித்தியாசமானது. Read Isaiah 55:8. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, says the Lord. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். I'll put it differently. நான் இதை வித்தியாசமாக சொல்லுகிறேன். God says, my way of thinking and my way of working is different. நான் எண்ணுகிற முறைகளும் நான் செயல்படுகின்ற முறைகளும் அது முற்றிலும் வித்தியாசமானது. The way you work and the way you think, you humans think, is different. மனித வர்க்கமாகிய நீங்கள் நினைப்பதும் நீங்கள் செயல்படுகிற முறைகளும் அது வித்தியாசமானது. Sometimes, because when we think intelligently and try to analyze God's ways, we might tend to misunderstand God. நாம் நம்முடைய மனதின் எண்ணத்தின்படியே நம்முடைய மூளையின் தோற்றத்தின்படியே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே நாம் தேவனை குறித்து தவறான எண்ணம் கொண்டு விடுகின்றோம். God is so much more intelligent than we are.
that the way he works sometimes is just the opposite of the way we think we should do things. நாம் நம்மை காட்டிலும் அதிக புத்தி கூர்மையுடையவராக தேவன் காணப்படுகிறார். ஆகவே நாம் நினைப்பதற்கும் நாம் எண்ணுவதற்கும் வித்தியாசமாக தேவன் நம்மிலே அவர் செயல்படுகின்றார். So this example, this birth of Israel is an example. இஸ்ரவேலுடைய பிறப்பே அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. There is a poem like this. இவ்விதமாக ஒரு செய்யுள் ஒன்று காணப்படுகிறது. On how God works in strange ways. எவ்விதமாக தேவன் வினோதமான வழிமுறைகளிலே அவர் செயல்படுகிறார் என்பதை குறித்து. In the vintages of sorrow are the deepest joys distilled. ஒரு துக்கத்தின் எல்லையில்லா துக்கத்தின் நடுவிலே அங்கு சந்தோஷம் பிறக்கிறது. The deepest joys. ஆழமான சந்தோஷம் பிறக்கிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Sometimes God squeezes us here so that we might have the deepest joy there. சில நேரங்களிலே தேவன் நம்மை இங்கே கசக்கி பிடிக்கிறார். ஏனென்று சொன்னால் அங்கே நாம் ஒரு ஆழமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக. Next line of that poem says, and the cup stretched out for healing is often at Mara filled. நாம் சுகத்திற்காக அந்த பாத்திரத்தை நிறுத்துகின்றோமே, அந்த பாத்திரமானது மாராவினால் நிரப்பப்படுகிறது. Mara means bitter. மாரா என்று சொன்னாலே கசப்பு என்பது பொருள். It's in that place that God gave the promise of healing to the Israelites. அந்த இடத்திலே தான் இஸ்ரவேல் புத்தருக்கு தேவன் அவர் தெய்வீக சுகத்திற்கான அந்த வாக்குத்தத்தத்தை தந்தார். So to get such a promised blessing, or you stretch out your cup and say, Lord, heal me, God will sometimes lead us to Mara before he heals us. நாம் இத்தகைய எண்ணத்தோடு நாம் சுகமாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பாத்திரத்தை அவரை நோக்கி நாம் நீட்டுகின்றோம். அப்பொழுது தேவன் மாராவின் அனுபவத்தை நமக்கு தந்து அதற்கு பிறகு அவர் நம்மை சுகமாக்குகிறார். Next line says, God leads to joy through weeping. அழுகையின் மூலமாக தேவன் நம்மை சந்தோஷத்திற்கு வழி நடத்துகிறார் என்று அந்த செய்யுளின் அடுத்த வரி சொல்லுகிறது. And then he leads to quietness through strife. போராட்டத்தின் மூலமாக நமக்கு அமெரிக்கைக்குள்ளாக அவர் நம்மை வழி நடத்துகிறார். Through yielding he leads unto conquest. நாம் நம்மை ஒப்படைப்பதன் மூலமாக ஜெயம் பெற்றுக் கொள்வதற்கு அவர் நம்மை நடத்துகிறார். The secret of victory is surrendering to God. ஆகவே இந்த வெற்றியை பெற்றுக் கொள்வதின் ரகசியமே என்னவென்றால் நாம் நம்மை முற்றிலுமாக தேவனுக்கென்று அர்ப்பணிப்பதுதான். Normally in a normal battle, a person who surrenders is the loser. சாதாரணமாக யுத்த களத்திலே யார் தன்னை சரணாகதியாக ஒப்படைக்கிறார்களோ அவர் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போவார்கள். In the battle he is the loser. அந்த யுத்த களத்திலே அவர் தான் தோற்று போவார். The one who surrenders and says I surrender is the loser in the battle. நான் சரணாகதி அடைந்து விடுகிறேன் என்று கையை உயர்த்துபவர் அவர் அப்படியே சரணாகதி அடைந்து விடுகிறார், எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். But God's ways are different. என்றாலும் தேவனுடைய வழிமுறைகளோ முற்றிலும் வித்தியாசமானது. God tells you, you want to win, you surrender to me. நீ ஜெயிக்க வேண்டுமா, என்னிடத்திலே உன்னை முற்றிலுமாக சரணாகதி அடைந்து விடு என்று அவர் சொல்லுகிறார். The last line says, through death he leads to endless life. கடைசி வரி சொல்லுகிறது, மரணத்தின் மூலமாக முடிவே இல்லாத நித்திய ஜீவனுக்குள் அவர் நம்மை வழி நடத்துகிறார். You want to live eternally, lay down your life for me. உங்களுடைய ஜீவனை மற்றவர்களுக்காக நீங்கள் வைப்பதின் மூலமாக நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். Is any of you going through some strange path where you don't realize what's happening? என்ன நடக்கிறது என்று அறிய முடியாத ஒரு வினோதமான வித்தியாசமான சூழ்நிலைகளின் பாதைகளின் வழியாக நீங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறீர்களா? God gave you a promise about something, you believed the promise, but now something else, in fact something just the opposite is happening. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார், அதை நீங்கள் இறுக பற்றிக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்றாலுமோ இப்பொழுதோ ஒரு வினோதமான வித்தியாசமான காரியம் உங்களுக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Today God wants to tell you, my ways are not your ways. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. The way I think is not the way you think. நான் எவ்வாறு ஒரு வழியை குறித்து நினைக்கிறேனோ அந்த வழியை நீ அவ்வாறு நினைக்கவில்லை. There is an imaginary story like this. ஒரு கற்பனை கதை இவ்வாறு உண்டு. Just to describe the strange ways of God. தேவனுடைய வினோதமான வழிமுறைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக. There were once 3 trees in a jungle.
ஒரு காட்டிலே 3 மரங்கள் காணப்பட்டன. And these 3 trees were talking to each other. இந்த 3 மரங்கள் ஒன்றோடொன்று அவைகள் பேசிக்கொண்டன. So they were speaking about their ambitions in life. தங்களுடைய ஜீவியத்திலே தங்களுக்கு இருக்கிறதான அபிலாஷைகளை குறித்து அவைகள் பேசிக்கொண்டது. So they were asking one another, what do you like to be in future? எதிர்காலத்திலே நீ என்னவாக இருக்க விரும்புகிறாய் என்று ஒரு மரம் இன்னொரு மரத்தை பார்த்து பேசிக்கொண்டது. One tree said, I like to become a big ship in which kings sail. ஒரு மரம் சொன்னது, ராஜாக்கள் பிரயாணம் பண்ணுகிறதான ஒரு பெரிய கப்பலாக நான் மாற வேண்டும் என்று ஒரு மரம் சொன்னது. Then they asked a second tree, what do you like to be? அப்பொழுது இரண்டாவது மரத்தை பார்த்து நீ என்னவாக விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறாய்? I like to be a treasure chest. நான் பொக்கிஷங்கள் வைக்கப்படுகிறதான ஒரு பொக்கிஷ பாத்திரமாக நான் செய்யப்பட விரும்புகிறேன். Then they asked the third tree, what do you like to be? அப்பொழுது மூன்றாவது மரத்தை பார்த்து நீ என்னவாக விரும்புகிறாய்? I like to grow tall and get as close to God as possible. நான் மிகவும் உயரமாக வளர்ந்து நான் தேவரண்டை நெருங்கி செல்ல விரும்புகிறேன். So after a few days, சில நாட்களுக்கு பிறகு the woodcutter came. இந்த மரவெட்டியான் வந்தான். He cut the first tree. அவன் முதலாவது மரத்தை வெட்டினான். First he was very happy, my ambition is going to be fulfilled. என்னுடைய மனதின் எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேற போகிறது என்று அந்த முதல் மரம் மிகவும் சந்தோஷப்பட்டது. I hope I'll become a big ship. நான் ஒரு பெரிய கப்பலாக மாறப்போகிறேன். Kings will travel through me. ராஜாக்கள் என் மூலமாக அவர்கள் பயணம் செய்ய போகிறார்கள். Then he cut the second tree down. அவன் இரண்டாவது மரத்தை வெட்டினான். I hope I'm going to become a treasure chest. நான் இப்பொழுது ஒரு பொக்கிஷ பண்டகமாக ஒரு பெரிய பாத்திரமாக மாறப்போகிறேன், பெட்டகமாக மாறப்போகிறேன். Then the woodcutter came to the third tree. மூன்றாவது மரத்தண்டை இந்த மரவெட்டியான் வந்தார். He came and cut it into 2 pieces. அவன் அதை 2 துண்டாக வெட்டினான். And the third tree got so sad. I thought I'm going to grow tall and get near to God. Now all my dreams are shattered. அப்பொழுது இந்த மூன்றாவது மரத்திற்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. நான் உயரமாக வளர்ந்து தேவனுடைய அந்த எல்லையை தொட வேண்டும் என்றிருந்தேனே, இப்பொழுது 2 துண்டாக என்னை வெட்டி விட்டார்களே. You know what they did to the first tree? முதலாவது மரத்துக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? The carpenter came and made a small boat with it. அந்த தச்சன் வந்தான். அவன் அந்த மரத்தினாலே ஒரு சிறிய படகை செய்தான். It was used for fishing. அது மீன் பிடிப்பதற்கு உதவியா இருந்தது. First tree was so sad. I thought kings will come in and sail in me. I thought I'll become a big ship. All my dreams are gone. அப்பொழுது இந்த முதல் மரம் சொன்னது, நான் ஒரு பெரிய கப்பலாக மாற்றப்படுவேன், ராஜாக்கள் வந்து என்னிலே பயணம் செய்வார்கள் என்று நான் நினைத்தேனே, என்றாலும் என்னுடைய கதி இவ்வாறு போய்விட்டதே என்று மிகுந்த வருத்தப்பட்டது. The second tree, you know what they did with it? இரண்டாவது மரத்திலே என்ன செய்தார்கள் தெரியுமா? They made it into a small bowl or a vessel to feed cows with it. இந்த பசுமாடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படியாக, அதற்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக ஒரு தண்ணீர் தொட்டியை, ஆகார தொட்டியை அதன் மூலமாக செய்தார்கள். So all 3 trees' dreams were shattered. இப்பொழுது இந்த 3 மரங்களுடைய அந்த கற்பனைகளும் எண்ணங்களும் சிதறடிக்கப்பட்டது. But one day, you know what happened? ஒரு நாளிலே என்ன சம்பவித்தது தெரியுமா? The first boat was going fishing. அந்த முதல் படகானது, அந்த முதல் மரமானது படகாக செய்யப்பட்டு அது மீன் பிடிக்க செல்லுகின்ற போது Suddenly there was a storm in the sea. திடீரென்று கடலிலே ஒரு கடும் புயல் தோன்றியது. And all the people in the boat were out shouting. அந்த படகிலே காணப்பட்டதான அந்த மனிதர்கள் அனைவரும் இங்கும் அங்குமாக அலசடிப்பட்டார்கள். Suddenly one person stood up in the boat. உடனடியாக ஒரு மனிதர் அந்த படகின் நடுவிலே காணப்பட்டார். And he said, peace, be still. அப்பொழுது அவர் சொன்னார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். And the storm became a calm. உடனடியாக அந்த காற்றும் கடலும் அமைதலாயிற்று. Who was that? அது யார்? That was Jesus. அது இயேசு. What was this tree's dream? இந்த மரத்தினுடைய அந்த சொப்பனம் என்ன? Kings should sail in me. என்னுடைய கப்பலிலே ராஜாக்கள் பயணம் செய்ய வேண்டும். But the King of Kings sailed in it. என்றாலும் ராஜாதி ராஜாவோ அந்த படகிலே அவர் பயணித்தார். So its dream was fulfilled in a different way. ஆகவே ஒரு வித்தியாசமான வழிமுறையிலே அதனுடைய எண்ணமானது அது நிறைவேற்றப்பட்டது. The poor little second tree, cows were putting its mouth and eating it. இப்பொழுது இரண்டாவது மரத்திலே ஒரு பசுமாட்டிற்கு தண்ணீர் காட்டுகிற அல்லது தீனி போடுகிற ஒரு மர தொட்டியாக அது உருவாக்கப்பட்டது. One day one husband and wife came. ஒரு நாளிலே ஒரு புருஷன் மனைவி வந்தார்கள். And they
pushed the cows away. அவர்கள் அந்த பசுமாடுகளை எல்லாம் தள்ளி விட்டார்கள். Took off all that fodder from the tray. அங்கு இருந்ததான எல்லா விதமான அழுக்குகளை, The food. அங்கு இருந்ததான In the bowl there was food. They removed all the food. அந்த தொட்டி மரத்தொட்டிக்குள்ளாக உணவுப் பொருட்கள் இருந்தது, அதையெல்லாம் அவர்கள் அகற்றி விட்டார்கள். And they had a small child and they placed the child there. அங்கு அவர்களுக்கு ஒரு சிறிய குழந்தை இருந்தது. அந்த சிறிய குழந்தையை அந்த மரத்தொட்டிக்குள்ளாக அவர்கள் வைத்து விட்டார்கள். Who was that? அது யார்? Jesus was born in the cowshed in a manger. இயேசு கிறிஸ்து தாமே அந்த மாட்டு தொழுவத்திலே, அந்த முன்னணியிலே அவர் பிறந்தார். What was the second tree's dream? அந்த இரண்டாவது மரத்தினுடைய அதனுடைய எண்ணம் என்ன? I should be a treasure chest. நான் ஒரு பொக்கிஷ பெட்டகமாக மாறப்பட வேண்டும். Now what better treasure can there be than God himself or Jesus himself being laid there? தேவன் தாமே, இயேசு தாமே குழந்தை இயேசுவாக அந்த மரத்தொட்டிக்குள்ளே இருப்பதை காட்டிலும் வேறு என்ன பொக்கிஷம் இந்த உலகத்தில் உண்டு? The third tree, மூன்றாவது மரம், wanted to be close to God. அது தேவன் அண்டை மிகவும் நெருங்கி இருக்க விரும்பிச்சு. So what did the carpenter came? அந்த தச்சன் வந்தபோது அவன் என்ன செய்தான்? He took one piece and put it vertically, another piece and put it horizontally. ஒரு மரச்சட்டத்தை நேராகவும் இன்னொரு மரச்சட்டத்தை குறுக்காகவும் அவன் அதை வைத்து தைத்தான். And Jesus was crucified. இயேசு கிறிஸ்து அந்த மரத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். What was the third tree's dream? மூன்றாவது மரத்தினுடைய எண்ணம் என்ன? I want to be close to God. நான் தேவனண்டை நெருங்கி இருக்க விரும்புகிறேன். He was so close to God. அந்த மரமானது தேவனண்டை நெருங்கி விட்டது. So all three trees' dreams were fulfilled, but in unexpected ways, better than they themselves could imagine. இந்த மூன்று மரங்களுடைய எண்ணங்களும் அபிலாஷைகளும் நிறைவேற்றப்பட்டது. அவருடைய எண்ணங்களுக்கு மேலாக, அவருடைய அபிலாஷைகளுக்கு மேலாக வித்தியாசமான முறையிலே அது நிறைவேற்றப்பட்டது. Why did God allow Abraham and Isaac and Jacob to be barren? ஏன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய மனைவிகள் அது மலடியாக இருக்கும்படி செய்தார்? To teach you and me to trust in God. நீங்களும் நானும் தேவனிலே நம்பிக்கை வைக்கும்படியாக, நமக்கு போதிக்கும்படியாக. Although things might seem upside down today, இன்றைக்கு காரியங்கள் தலைகீழாக காணப்பட்டாலும், although God's promise and what's happening in your life might be in opposite poles, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதும் இப்பொழுது நடந்து வருகிறதான காரியங்களும் எதிர்மறையாக, அது எதிர் துருவங்களாக காணப்பட்டாலும், God wants us to hold the promise. They that trust in him shall never be ashamed. தேவனில் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உங்களிலே நிறைவேற்ற விரும்புகிறார். If you are going through a strange path in your life, உங்களுடைய ஜீவியத்திலே வினோதமான பாதையின் ஊடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் you are என்றால், asking yourself, what is happening? எனக்கு என்ன சம்பவிக்கிறது என்று நீங்கள் உங்களை பார்த்தே கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், Don't worry about what is happening. என்ன நடக்கிறது என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Whatever is happening, you fix your eyes only on God. என்ன நடந்தாலும் சரி, உங்களுடைய கண்களை தேவனின் மீது மாத்திரமே பதியுங்கள். Those who trusted in him have never been put to shame. அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Those who believe, they shout a hallelujah. அவரை நம்பிக்கை வைப்பவர்கள் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். Hallelujah. Yes, you will never be ashamed. ஆம், ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Just keep trusting him, keep putting your eyes on him and don't take off that gaze. உங்களுடைய கண்களை அவர் மீது மாத்திரம் பதியுங்கள். இந்த நாட்களிலே உங்களுடைய கண்களை அவரை விட்டு எடுக்க வேண்டாம். And you will never be ashamed. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. The third lesson that we have to learn. மூன்றாவது பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னவென்றால், we're going to see how the Israelites throughout their history, they've been going through untold persecution. வரலாற்றை நாம் திருப்பி பார்ப்போம் என்றால், இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் சொல்லொண்ணாத பாடுகளின் ஊடாக அவர்கள் கடந்து சென்றார்கள். But in the midst of so much of persecution, they still survived by the support of God. தேவனுடைய அந்த உதவியினாலே இந்த சொல்லொண்ணாத பாடுகளினூடாக அவர்கள் கடந்து சென்றாலும் அவர்கள் எப்படியோ தப்பித்து பிழைத்தார்கள். No other country in the world has a dark history like the Israelites had. இஸ்ரவேலருக்கு எவ்வாறு ஒரு இருண்ட வரலாறு காணப்பட்டதோ அதுபோல உலகத்தின் எந்த நாட்டிற்கும் இது போன்ற ஒரு இருண்ட வரலாறு இருந்ததே இல்லை. Their very birth was in slavery. அவருடைய பிறப்பே அடிமைத்தனத்தில்.
From their exodus onwards, they were all through the journey facing wars. அவர்கள் யாத்திரை செய்கின்றதான நேரத்திலே அவருடைய ஜீவியத்திலே அவருடைய யாத்திரையிலே அவர்கள் யுத்தங்களை சந்தித்துக் கொண்டே வந்தார்கள். After they entered into the land that was promised to them, there also they fought many wars. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேசத்திற்குள்ளாக அவர்கள் சென்ற பிறகும் கூட அநேக யுத்தங்களை அவர்கள் செய்தார்கள். Throughout the Bible and the history of Israel, we can read war after war after war. இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை காணும் பொழுது அவருடைய ஜீவியத்திலே ஒரு யுத்தத்துக்கு பிறகு இன்னொரு யுத்தம் என்று யுத்தங்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டது. Jesus spoke about a time called the time of the Gentiles as regard to Israel. இஸ்ரவேலரை குறித்து இயேசு பேசுகின்ற பொழுது புறஜாதியாரின் காலம் என்று ஒன்று அவரை சொல்லுகின்றார். What is that time? அந்த காலம் என்ன? That shows a period when the Israelites will not be a nation, but rather Gentile nation after Gentile nation will subdue them and overpower them. இஸ்ரவேல் தேசமானது ஒரு தேசமாக இராமல் அவர்கள் புறஜாதியருடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அடிமைகளாக அவர்கள் காணப்படுவார்கள் என்பதை read Luke chapter 21 verse 24. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். பிரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் பிரஜாதியாரால் மிதிக்கப்படும். And they shall fall by the edge of the sword, and they be led away captive into all nations, and Jerusalem shall be trodden down of the Gentiles until the times of the Gentiles be fulfilled. Jerusalem shall be trodden down of the Gentiles. எருசலேம் பிரஜாதியாரால் மிதிக்கப்படும். In other words, they are going to use Israel or Jerusalem like a carpet. இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் எருசலேமை இஸ்ரவேல் புத்திரரை ஒரு மிதியடியை போல அவர்கள் மிதிப்பார்கள். Country after country came and subdued Israel one after the other. தேசம் பிறகாலே இன்னொரு தேசம் இப்படியாக வந்து அவர்கள் மிதித்தார்கள். India was slave under the British for 300 years. இந்திய தேசம் துணைக்கண்டமானது பிரிட்டிஷாரின் ஆட்சியிலே 300 ஆண்டுகள் அது அடிமைப்பட்டிருந்தது. But the Israelites were slave to different nations for more than 1900 years. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரோ அந்நிய ஜாதியார் வித்தியாசமான ராஜ்யங்களின் கரங்களிலே 1900 ஆண்டுகள் அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். You look at World War I. முதலாவது உலக மகா யுத்தத்தை பாருங்கள். Israel was involved. இஸ்ரவேல் அதிலே புகுத்தப்பட்டிருந்தது. See World War II. இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே Israel was involved. அங்கு இஸ்ரவேல் தேசமானது அங்கும் காணப்பட்டது. Now Hitler during World War II, he wanted to get rid of the Jews. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பொழுது ஹிட்லர் அவன் இஸ்ரவேலரை முற்றிலுமாக அழிக்க விரும்பினார். He said Israelites are not human beings, they are like germs to the society. இந்த சமுதாயத்திற்கு இஸ்ரவேலர் அவர் மனித வர்க்கமாக இல்லை, அவர்கள் ஒரு கிருமிகளாக இருக்கிறார்கள் என்று ஹிட்லர் சொன்னார். So to make the world better, the Israelites should be annihilated or destroyed fully. இந்த உலகமானது நன்றாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த இஸ்ரவேலர் புறந்தள்ளப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும். So he killed 60 lakhs of Jews. ஆகவே அவன் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். In some concentration camps or in some prisons during the Second World War where Jews were imprisoned. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பொழுது கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லப்படுகிறதான அந்த சிறைகளிலே இந்த யூதர்கள் அடைக்கப்பட்டார்கள். Jews would be lined up for work during the day. அந்த நாட்களிலே வேலை செய்யும்படியாக இவர்கள் வரவழைக்கப்படுவார்கள். And those soldiers who were responsible over them, அவர்களுக்கு உத்தரவாதமான அந்த ராணுவ வீரர்கள், they would just call them as they stood in line, you go to the right, you go to the left, you go to the left, you go to the right, and they would separate them into two groups. அவர்கள் விதமாக நீண்ட வரிசையிலே நிற்கின்ற பொழுது நீ இடது பக்கம் போ, நீ வலது பக்கம் போ என்று அவர்களை இரண்டு கூட்டத்தினராக பிரித்து விடுவார்கள். That is, those who are able to do work and those who are not able to do work. வேலை செய்ய திறமை உடையவர்கள் ஒரு பக்கமும் வேலை செய்ய திறமை இல்லாதவர்கள் இன்னொரு பக்கமுமாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். This man wouldn't ask them. இந்த மனிதனோ அவர்களை கேட்க மாட்டார். He won't say, can you work? நீ வேலை செய்ய முடியுமா என்று கேட்க மாட்டார். If they look a little thin, go to that side. அவன் அப்படியே பார்த்தவுடனே நீ இந்த பக்கம் போ என்று சொல்லிவிடுவார். They look a little thin. அவன் ஒல்லியாக இருப்பதை பார்த்தால் நீ இந்த பக்கம் போ. So after that he'll say, you all go to work.
அப்பொழுது அவன் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போங்கள் என்று And சொல்லுவான். all the others will be shot dead and put in dumped in a grave. அப்பொழுது மற்றவர்கள் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு குழிக்குள்ளாக போட்டு மூடப்படுவார்கள். This is how totally 60 lakhs of Jews died. இவ்விதமாகத்தான் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். All their hair was accumulated. அவருடைய முடிகள் எல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டது. They made different things with it. அதிலே வித்தியாசமான பொருட்களை செய்தார்கள். The skin of the Jews was peeled off and they used to make lampshades for lights with it. அவருடைய இந்த யூதருடைய தோள்களானது சீவப்பட்டு அது விளக்குகளுக்கு அலங்கார பொருட்களாக மாற்றப்பட்டது. So despite all that, they still survived. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் இன்னும் உயிரோடு காணப்படுகிறார்கள். Today, if World War III breaks out, இனிமேல் மூன்றாவது உலக மகா யுத்தம் என்று ஒன்று உண்டானால், Israel will be one of the chief causes for the World War. அதற்கு முக்கியமான காரணியாக இந்த இஸ்ரவேல் தேசம் தான் காணப்படும். So despite so much of suffering, they are still alive today. அவர்களுக்கு சொல்லனாத பாடுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். That's by the support of God. அது தேவனுடைய உதவியினாலே, ஆதரவினாலே. Throughout history, so many nations have tried to get rid of Israel. வரலாற்றை பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேலரை முற்றிலும் ஒழித்து கட்டும்படியாக அநேக முயற்சித்தார்கள். In fact, some presidents of the modern countries of the world today who don't like Israel have said we should wipe Israel out of the map. இந்த உலகத்தின் சில தேசத்தின் அதிபதிகளும் கூட உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் இல்லாதபடிக்கு அவர்களை முற்றிலுமாக அடித்து போடுவோம் என்றும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். But Israel remains still today. என்றாலும் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசமானது காணப்படுகிறது. Today, is there anyone going through such persecution in your life? இன்றைக்கு உங்களில் யாராக்கிலும் இத்தகையதான உபத்திரவத்தினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? Some of you may be saying, all my life it's suffering after suffering after suffering. என்னுடைய ஜீவிய காலம் முழுவதுமாக பாடுகள் என்று நீங்கள் யாராகிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? And you may be thinking of dying. நீங்கள் ஒருவேளை நான் செத்து போனால் நலம் என்று நினைக்கிறீர்களா? But the God who supported Israel and caused them to survive till today is supporting you and has caused you to be alive till today. இஸ்ரவேலுக்கு ஆதரவளித்து அவர்கள் ஜீவிக்கும்படியாக உதவி கரம் நீட்டினதான அதே தேவன் உங்களையும் கூட அவருடைய ஆதரவு கரத்தை நீட்டி உங்களை ஜீவனோட தேசத்தில் வைக்கும்படியாக அவர் உதவி செய்கிறார். You may be hearing a silent whisper in your ears, God has forsaken you. உன்னை தேவன் மறந்தே போனார் என்று உன்னுடைய காதுகளிலே முணுமுணுக்கிறதான ஒரு லேசான சத்தத்தை நீ கேட்க கூடும். You made so many prayers but they've gone unanswered. நீ அநேக ஜெபத்தை செய்திருக்கலாம், என்றாலும் அந்த ஜெபங்களுக்கோ பதில் கிடைக்காமல் போயிருக்கும். Your enemies are overpowering you, sitting on top of you, but God is not doing anything. உன்னுடைய தலையின் மீது உன்னுடைய சத்துரு அமர்ந்து கொண்டு உனக்கு அநேக தீமைகளை செய்து கொண்டிருக்கலாம். தேவன் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். So die. ஆகவே நான் மரிக்கட்டும். So you die, the voice is saying. ஆகவே அந்த சத்தம் சொல்லுகிறது நீ மரித்து போ. So that's increasing in your life. அது உன்னுடைய ஜீவியத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. But remember, the God who supported Israel is supporting you also. இஸ்ரவேலுக்கு ஆதரவு கரம் நீட்டினதான அதே தேவன் உனக்கும் அவர் ஆதரவு கரத்தை நீட்டுகின்றார். You read Psalm 118 and verse 17. 118 சங்கீதம் 17வது வசனத்தை வாசியுங்கள். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I shall not die but live and declare the works of the Lord. Child of God, this is God's word for you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இது உனக்காக தேவனுடைய வசனமாக இருக்கிறது. There is a voice asking you to commit suicide. உன்னுடைய காதுகள் அருகே வந்து நீ தற்கொலை செய்து கொள் என்று ஒரு சத்தம் சொல்லுகிறது. But you respond by saying this verse to that voice. என்றாலும் அந்த சத்தத்திற்கு நீ இவ்விதமாக பதில் சொல்லுவாயாக. I shall not die but live and declare the works of the Lord. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Till today,
despite so many wars, Israel has not died. இன்றைக்கு அந்த இஸ்ரவேலருக்கு அநேக சத்தங்கள் அவமதிக்கிற சத்தங்கள் வந்தாலும், So many wars, despite so many wars, Israel has not died. அநேக யுத்தங்கள் வந்தாலும் கூட இஸ்ரவேலானது இன்றும் ஜீவிக்கிறது, அது சாகவில்லை. Even today, till today, you have been facing so many sufferings, but you are not going to die. இன்றைக்கு இதுவரைக்கும் உன்னுடைய ஜீவியத்திலே அநேக பாடுகளை யுத்தங்களை சந்தித்தார் என்றாலும் நீ மரிக்க போவதில்லை. You repeat this verse. இந்த வசனத்தை திரும்ப சொல்லு. I shall not die but live and declare the works of the Lord. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Dear child of God, your sufferings are not going to be forever. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாடுகள் என்றென்றைக்குமாக இருக்க போவதில்லை. There is surely going to be an end and your expectation shall not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. So you say this verse to the devil, I shall not die but I will live and declare the works of the Lord. ஆகவே நீ பிசாசை பார்த்து நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று அதை பார்த்து சொல்லு. In that very place where that demon is troubling you and overpowering you, எந்த இடத்திலே பிசாசானவன் உன்னை மேற்கொள்ள பார்க்கிறானோ, உனக்கு துன்பத்தை வருவிக்கிறானோ, you will not die, you will live, and in that very place you are going to declare the works of the Lord. நீ சாகாமல் பிழைத்திருந்து நீ தேவனுடைய செய்கைகளை விவரிப்பாய். In that place where you are loser, you are going to be a testimony for God. நீ எந்த இடத்திலே கஷ்டத்தை சகித்தாயோ அதே இடத்திலே தேவனுக்கு சாட்சியாக காணப்படுவாய். If you believe that you are going to live and be a testimony for God in those very areas of failure, lift up your hands. நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்கிறதான அந்த நம்பிக்கை, உன்னுடைய தோல்வி எந்த இடத்திலே தோல்வி ஏற்படுகிறதோ அந்த இடத்திலே நீ விசுவாசிப்பாய் என்றால் put up your hands. உன்னுடைய கரங்களை உயர்த்தி As an expression of your faith, உன்னுடைய விசுவாசத்தை நீ சொல்லும்படியாக let that spirit of suicide see your hands lifted up. நீ உன்னை தற்கொலைக்கு தூண்டுகிற அந்த ஆவி உன்னுடைய கரத்தை காணட்டும். Let that oppressing demon see your hands lifted up. உன்னை ஒதுக்குகிறதான அந்த பிசாசு உன்னுடைய உயர்த்தப்பட்ட கரத்தை காணட்டும். Let that spirit that works through Job's wife see your hands lifted up. யோபின் மனைவியின் மூலமாக கிரியை செய்த அதே ஆவி உன்னுடைய உயர்த்தப்பட்ட கரத்தை அது காணட்டும். You say these words, இந்த வார்த்தைகளை நீ சொல்லுவாயா? I shall not die but live and declare the works of the Lord. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Open your mouth and repeat this. I shall not die but live and declare the works of the Lord. வாயை விரிவாக திறந்து நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுவாயா? Say it once again. I shall not die but live and declare the works of the Lord. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று மறுமுறை நீ சொல்வாயா? Now this brother is going to say it in Tamil little by little and we are going to repeat after him. இப்பொழுது இந்த சகோதரர் தமிழிலே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார், அதை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Say it once more. Let's all say it loudly. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். One more time. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Hallelujah. Hallelujah. The devil has been put to shame by the confession of your mouth. உன்னுடைய வாயினுடைய அறிக்கையினாலே பிசாசு வெட்கப்படுத்தப்பட்டார். Someone who wanted to commit suicide, that spirit is leaving you today. இன்றைக்கு யாரோ ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றாலும் இப்பொழுது அந்த ஆவி உங்களை விட்டு அகன்று போய், you are not going to die, you are going to live and declare the works of the Lord. நீங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கப் போகிறீர்கள். One day very soon you are going to testify that Jesus lives. வெகு சீக்கிரத்திலே நீங்கள் எழும்பி சாட்சி கொடுத்து இயேசு ஜீவிக்கிறார் என்பதை சொல்லுவீர்கள். You are going to see, you are going to be a testimony for Jesus. நீங்கள் இயேசுவுக்காக சாட்சியாக இருப்பதை நீங்களே காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Fourthly, நான்காவதாக the smallness of Israel and the greatness of God. இஸ்ரவேலுடைய சிறுமையும் தேவனுடைய அந்த பெரிதான தன்மையும். Israel, you're going to see how in different ways Israel was and is very small. இஸ்ரவேல் எவ்வாறு காணப்பட்டதென்றும் இப்பொழுது எவ்வாறு சிறியதாக, how it was
small and is very small. எவ்வாறு முன்பு அது சிறியதாக இருந்தது என்றும் இப்பொழுது எவ்வாறு அது சிறியதாக இருக்கிறது என்றும் நாம் அறிவோம். First of all, from the scriptures, முதலாவது வேத வசனத்திலிருந்து this country of Israel became a kingdom very late compared to its neighboring countries. அதனுடைய அண்டை அயல் நாடுகளை நோக்கி பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் தேசமானது வெகு தாமதமாகத்தான் அது ஒரு தேசமாகவே உருவானது. For example, we know that Israel's twin brother was Esau. இஸ்ரவேலுடைய இரண்டு சகோதரர்கள், அதாவது ஒரு சகோதரன் பெயர் ஏசா. Jacob's twin brother was Esau. அதாவது இரட்டை பிள்ளைகளில் யாக்கோபு ஒருவர், ஏசா ஒருவர். Jacob's children is Israel. யாக்கோபினுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள். Esau's children, they were called Edom. They also became a nation. ஏசாவினுடைய பிள்ளைகள் ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களும் கூட ஒரு ஜாதியார். So both were born at the same time. இரண்டு பேருமே ஏக காலத்தில் பிறந்தவர்கள். Both nations were born together. இந்த இரண்டு ஜாதியுமே ஒன்றாகவே பிறந்தது. But 8 kings ruled over Edom before one king could rule over Israel. 8 ராஜாக்கள் ஏதோமியர் அரசாண்டார்கள். இங்கேயோ ஒரு ராஜா அரசாண முன்பாகவே அங்கே 8 ராஜாக்கள் அரசாண்டார்கள். So before one king could rule Israel, 8 kings ruled Edom. இஸ்ரவேலரை ஒரு ராஜா அரசாண முன்பாகவே ஏதோமியரை 8 ராஜாக்கள் அரசாண்டார்கள். Genesis chapter 36 verse 31. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் ஆளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள் ஆவன. And these are the kings that reigned in the land of Edom before there reigned any king over the children of Israel. And you will see 8 names given below. அங்கு 8 ராஜாக்களின் பெயர்கள் பிற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. After those 8 kings ruled, the first king of Israel came. இங்கு 8 ராஜாக்கள் அரசாண்ட பிற்பாடுதான் இஸ்ரவேலிலே முதல் ராஜா தோன்றினார். This shows Israel became a kingdom very late compared to its neighboring countries. மற்ற அண்டை நாடுகளை நோக்கி பார்க்கும்போது இஸ்ரவேலானது அது மிகவும் தாமதமாக ஒரு நாடாக உருவாக்கி. Other nations like Moab and Ammon and Midian, they were all born much before as nations before Israel. இஸ்ரவேலருக்கு முன்பாகவே மோவாபியர், அம்மோனியர், இது போன்ற மீதியானியர், இது போன்றதான தேசங்கள் எல்லாம் அவர்கள் அரசாண்டு விட்டார்கள். They were much before Israel. வெகு நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் அரசாண்டார்கள். So in that way Israel is small compared to its neighbors. ஆகவே அண்டை நாடுகளோடு கூட ஒப்பிடும் பொழுது இது மிகவும் சிறியதாக காணப்பட்டது. Now you look at the land mass of Israel. இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த எல்லையை பார்க்கின்ற போது, இடத்தை பார்க்கின்ற போது, that small gray patch, that is Israel. இது ஒரு கிரே கலரிலே காணப்படுகிறதான ஒரு சிறிய இடம். Just see how small it is compared to the rest other countries, neighboring countries. அதனுடைய அண்டை நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதனுடைய எல்லையே எவ்வளவு சிறிதாக இருக்கின்றது. If you take all the Middle East countries, இந்த மத்திய கிழக்கு நாடுகளை அனைத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது the land mass of Israel, இஸ்ரவேலுடைய அந்த எல்லை பரப்பே is 1/6 of 1% of all the lands of the Middle East. அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே 6இல் ஒரு பகுதி. Take all the lands of the Middle East. அதுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டால், take 1% of that, அதிலே இருந்து 1% இடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால், 1/6 of that 1% is the land mass of Israel. அந்த 1%-த்திலும் 6இல் ஒரு பகுதி நிலம்தான் இந்த இஸ்ரவேலினுடைய எல்லை பகுதியே. So that's the land mass of Israel. அதுதான் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லை பகுதியே, அவ்வளவுதான். Comparing the size of Israel with so many other countries, Israel is so small. மற்ற அண்டை நாடுகளுடைய எல்லைகளை, அதனுடைய பரப்பளவை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேலுடைய பரப்பளவோ மிகவும் சிறியது. You compare Israel with India. இந்தியா தேசத்தோடு கூட இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பிட்டு பார்த்தால், see how small Israel is. எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. In fact, if you look at the area of Israel, இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த பரப்பளவை நாம் பார்த்தால், Israel is less than half the size of Tamil Nadu.
தமிழ்நாடு இருக்கிறதான அந்த பரப்பளவிலே பாதி அளவுதான் இஸ்ரவேல் தேசம். பாதியை விட குறைவுதான் இஸ்ரவேல் தேசம். Israel is so small. இஸ்ரவேல் தேசமானது மிகவும் சிறியது. So you take the land size of Israel, Israel is so small. இஸ்ரவேலுடைய எல்லை பரப்பளவை பார்த்தாலே அந்த நாடு மிகவும் சிறிய நாடு. You take the population of Israel. இஸ்ரவேலுடைய ஜனத்தொகையை பார்த்தால் The population of India is 1/6 of the whole world's population. முழு உலகத்தின் ஜனத்தொகையிலே 1/6 ஜனத்தொகை இந்தியாவில் காணப்படுகிறது. The population of Israel is 1,000th of the world's population. இஸ்ரவேலுடைய ஜனத்தொகையை பார்க்கும் பொழுது 1/1000 தான் இஸ்ரவேலின் மக்கள் தொகை. So few people there are in that small country of Israel. அந்த சிறிய தேசமாகிய இஸ்ரவேலுக்குள்ளாக கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். That small country, what does God say about that? அந்த சிறிய தேசத்தை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? Read Zechariah chapter 12 and verse 2. சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். Behold, I will make Jerusalem a cup of trembling unto all the people round about. Enough. See, this is something which is impossible. இது ஏதோ ஒன்று சாத்தியமாகாத ஒன்றை போல இருக்கிறது. In size, Israel is much smaller than all the countries around. அளவிலே பார்க்கின்ற பொழுது, பரப்பளவிலே பார்க்கின்ற பொழுது மற்ற எல்லா நாட்டை காட்டிலும் மிக மிக சிறியது. In population, it's much less compared to the other countries. ஜனத்தொகையை பார்க்கின்ற பொழுது மற்ற தேசத்தை காட்டிலும் மிக மிக குறைவு. But God makes a prophecy, I am going to make Jerusalem a cup of trembling before all the others around. என்றாலும் தேவனோ அதை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். In other words, all the others are going to tremble when they see this cup called Jerusalem. இந்த எருசலேம் என்கிறதான பாத்திரத்தை மற்றவர்கள் காணுகின்ற பொழுது எல்லோரும் பயந்து நடுங்குவார்கள் என்பது அதன் பொருள். How is it possible that such a small country with such a late birth, with such a low population and such a small landmass can be a threat to its neighboring countries and to the whole world? ஒரு சிறிய தேசம், அதனுடைய பரப்பளவே வெகு சொற்பம், அதனுடைய ஜனங்களோ மிகவும் சொற்பமானவர்கள். இத்தகைய சொற்பமான ஜனங்களை வைத்திருக்கிறதான ஒரு சிறிய நாடு மற்றவர்களுக்கு எப்படி அது தத்தளிப்பின் பாத்திரமாக அது மாற்றப்பட முடியும்? Today, one of the causes of the world war will be Iran and Israel. இன்றைக்கு உலக யுத்தம் மூலம் என்றால் அதற்கு ஒரு காரணம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற போகிறதான அந்த யுத்தம். Iran and Israel are big enemies today. இன்றைக்கு ஈரானும் இஸ்ரேலும் ஒரு முக்கிய எதிரிகளாக காணப்படுகிறார்கள். Today Iran is making so many atomic weapons only to destroy Israel. இஸ்ரேலரை அழிக்கும்படியாகவே இன்றைக்கு ஈரான் நாடானது அணு ஆயுதங்களை அது உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. You look at the small Israel and compare to this big Iran. இந்த சிறிய இஸ்ரேல் நாட்டையும் இந்த பெரிய ஈரான் நாட்டையும் நோக்கி பாருங்களேன். What is the comparison? அதனுடைய அந்த ஒப்புமை என்ன? But even today they are not able to defeat Israel. இன்றைக்கும் கூட அவர்களால் இஸ்ரவேலை தோற்கடிக்க முடியவில்லை. In 1967, 1967ஆம் ஆண்டு a war took place. ஒரு யுத்தம் சம்பவித்தது. That is, all the neighboring countries were planning to war against Israel. இஸ்ரவேல் தேசத்தை எதிர்த்து மற்ற அதை சுற்றி இருக்கிறதான அண்டை நாடுகள் யுத்தம் செய்யும்படியாக ஒரு திட்டம் வகுத்தது. The whole history of that war is mentioned, is given in a book of 500 pages. அந்த யுத்தத்தின் வரலாற்றை 500 பக்க வடிவிலான ஒரு புத்தகம் அதை விவரிக்கிறது. I'm going to tell you just in 5 minutes. அதை 5 நிமிட நேரத்தில் இதை நான் சொல்லுகின்றேன். So when all these countries got together, இந்த எல்லா தேசங்களும் ஒன்றாக சேர்ந்தபோது they gathered against Israel. அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். Egypt, எகிப்து, Syria, Iraq, Jordan. So this is Egypt. இது எகிப்து. Iraq is there. இங்கு ஈராக் இருக்கிறது. Syria is there. இங்கு சிரியா இருக்கிறது. Jordan, we know only the river Jordan, but there's a country called Jordan. யோர்தான் நதியை குறித்து நாம் அறிவோம், என்றாலும் இங்கு யோர்தான் என்கிறதான ஒரு தேசம் உண்டு. So these chief countries were against Israel. இந்த பிரதானமான நாடுகள் அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்தது. The other countries also indirectly supported these countries. மற்ற நாடுகளும் கூட மறைமுகமாக இந்த நாடுகளுக்கு யுத்தம் செய்தது. So in the month of towards May end,
1967, there were about 4,65,000 troops against Israel. மே மாத 1967 ஆண்டு மே மாத இறுதியிலே 4,65,000 ராணுவ துருப்புக்கள் அவைகள் இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக நிறுத்தப்பட்டது. All these countries' armies combined together and surrounded him. இந்த நாடுகளுடைய ராணுவ வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த இஸ்ரவேலை அப்படியே முற்றுகை போட்டார்கள். 4,65,000 troops means one troop has 10 people plus one leader. 4,65,000 ராணுவ துருப்புகள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு துருப்பிலையும் 10 பேர், அதற்கு ஒரு தலைவர். So totally 11 in one troop. சொல்ல போனால் ஒரு துருப்பிலே 11 பேர். Which means 4,65,000 troops means approximately 51 lakhs of soldiers. 4,65,000 என்று சொன்னால் Troops means 51 lakhs soldiers. 51,000 போர் வீரர்கள், 51 லட்சம் போர் வீரர்கள். So many warriors against Israel. ஆகவே இஸ்ரவேலுக்கு விரோதமாக இத்தகைய ராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டனர். நான் சொல்லிறேன். அது மாத்திரமல்ல, 2,880 tanks were made ready to attack. 2,880 ராணுவ டாங்குகள் அவர்களுக்கு எதிராக நிறுத்தப்பட்டது. 810 warplanes were ready against Israel. 810 ராணுவ விமானங்கள் அவர்களுக்கு விரோதமாக நிறுத்தப்பட்டது. All these enemy nations, the chief was Egypt. இவர்கள் எல்லா ஜாதியாருக்கும் இந்த ஜனக்கூட்டத்திற்கு எகிப்து தான் தலைமை தாங்கினது. So under the leadership of Egypt, all these nations were getting ready to attack. எகிப்தினுடைய தலைமை பீடத்தை வைத்துக் கொண்டு இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாக்க முற்பட்டார்கள். On June 4th, ஜூன் மாதம் 4ஆம் தேதி early morning, அதிகாலை நேரத்தில், just before the planes of Egypt and other countries took off for attacking Israel, இஸ்ரவேலரை தாக்குவதற்காக இந்த ராணுவ போர் விமானங்கள் அவர்கள் அந்த விமானங்கள் புறப்படுவதற்கு முன்பாக, after all the practice early in the morning of the pilots and the soldiers, எல்லா அந்த விமானிகளும் அந்த ராணுவ வீரர்களும் தங்களுடைய வழக்கமான அந்த பயிற்சியை முடித்த பிறகு 7:45 all the planes were parked in Egypt ready for takeoff. The pilots had gone for breakfast. 7:45 மணி காலை அவர்கள் அந்த பயிற்சி எல்லாம் முடித்துவிட்டு காலை சிற்றுண்டியை உண்பதற்காக இப்பொழுது அந்த ராணுவ பைலட்டுகள் எல்லாம் அவர்கள் போய் இப்பொழுது காலை சிற்றுண்டிக்காக சென்று விட்டார்கள். So while the pilots were having breakfast, இந்த விமான ஓட்டிகள் அவர்கள் தங்களுடைய சிற்றுண்டியை ஒன்று கொண்டிருக்கும் பொழுது they never realized planes had already taken off from Israel. இஸ்ரவேலை விட்டு விமானங்கள் ஏற்கனவே புறப்பட்டு விட்டது என்பதை இவர்கள் அறியாமல் இருந்தார்கள். And they land and broke all the 800 planes of different countries in the different air force bases and came back. அவர்கள் வித்தியாசமான விமான தளங்களிலே போய் இந்த 800 போர் விமானங்களையும் அடித்துவிட்டு அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு பத்திரமாக திரும்பி வந்துவிட்டது. All the 4 countries, all the aeroplanes were damaged. இந்த 4 நாடுகளில் உள்ளதான எல்லா போர் விமானங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. After that, what do they do? அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? The Egyptian ground forces started going towards Israel. அதற்கு பிறகு எகிப்தியருடைய தரைப்படையானது இஸ்ரவேலை நோக்கி முன்னேறியது. So they started traveling towards Israel. அவர்கள் இப்பொழுது இஸ்ரவேலை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். And they came to this area. அவர்கள் இந்த இடத்தை வந்தார்கள். And you know what the Israelites did? இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள் தெரியுமா? They took their planes, அவர்கள் தங்களுடைய விமானங்களை எடுத்துக்கொண்டு went into the sea, அவர்கள் கடலுக்கு சென்று came around, அவர்கள் அப்படியே சுற்றி வந்து landed in the airports in Egypt, எகிப்திலிருந்தான அந்த விமான தளத்திலே இறங்கி, and many soldiers, thousands of soldiers were in those airplanes. அவர்கள் ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்களை கொண்டார்கள். No, thousands of soldiers were in those airplanes. அந்த விமானங்களிலே ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் இருந்தார்கள். So what happened was Israeli soldiers occupied this place. ஆகவே இஸ்ரவேல் ராணுவ துருப்புகள், அந்த ராணுவ வீரர்கள் அந்த இடத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். Now the Egyptian soldiers got trapped here now. They can't go towards Israel, they can't come back to their land also. இப்பொழுது இந்த எகிப்திய போர் வீரர்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டார்கள். இப்பொழுது தங்களுடைய நாட்டிற்கு திரும்பவும் வர முடியாது, அதே நேரத்தில் இஸ்ரவேலுக்கு முன்னேறி செல்லவும் முடியாது. Then the Nasser, the Egyptian president, announced saying, I surrender. அப்பொழுது எகிப்திய அதிபராகிய நாசர் என்பவர், நான் இப்பொழுது சரணாகதி அடைகிறேன் என்று சொல்லி கையை தூக்கிவிட்டார்.
In 6 days, the war was over. 6 நாட்களுக்குள்ளாக யுத்தம் முடிந்து விட்டது. One small country against 4 big countries. ஒரு சிறிய தேசம் 4 பெரிய தேசங்களுக்கு விரோதமாக. So, how did they get that victory? எவ்விதமாக அவர்கள் இந்த ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள்? This is not humanly possible. இது மனித ரீதியாக சாத்தியமாகாத ஒன்று. Not only that, அது மாத்திரமல்ல, I want to tell you some things about that small country. அந்த சிறிய தேசத்தை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Today, Israel, that small country, has the 4th biggest air force in the world. இன்றைக்கு இந்த சிறிய தேசமானது உலகத்திலேயே விமான படைகளிலே 4வது இடத்தை அது பிடித்திருக்கிறது. First is US, முதலாவது அமெரிக்க படை, second is Russia, இரண்டாவது ரஷ்ய படைகள், third is China, மூன்றாவது சீனா தேசம், fourth is Israel. நான்காவது இஸ்ரவேல் தேசம். How is it that a small country has the 4th biggest air force in the world? எவ்விதமாக இது ஒரு சிறிய தேசமானது உலகத்திலேயே விமான படைகளிலே 4வது இடத்தை பிடித்திருக்கிறது? Secondly, இரண்டாவதாக, you take all the working people in this world இந்த உலகத்திலே வேலை செய்கிறதான எல்லா ஜனங்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் and divide them all into groups of 10,000, 10,000, 10,000. 10,000 என்கிற குழுக்களாக அவர்களை பிரித்தால், And you see in every 10,000 in every country how many scientists and technicians are there. அந்த 10,000 என்கிறதான அந்த குழுவிலே எத்தனை அறிவியல் அறிஞர்கள், எத்தனை இந்த டெக்னீஷியன் போன்றதான அந்த தொழிலாளர்கள் காணப்படுகிறார்கள் In every country. ஒவ்வொரு தேசத்திலும். If you see and take the accounts, நீ அதை கணக்கெடுத்தால் in Germany less than 60 scientists and technicians in every 10,000. ஜெர்மன் தேசத்திலே இந்த 10,000-த்திலே 60க்கும் குறைவான அறிவியல் அறிஞர்களும் இந்த இது போன்றதான டெக்னீஷியன்களும் அவர்கள் காணப்படுகிறார்கள். In Japan about 70 in every 10,000. ஜப்பான் தேசத்தை பார்க்கும் பொழுது இந்த 10,000 ஒவ்வொரு 10,000-த்திலும் 70 அறிவியல் அறிஞர்களும் அந்த டெக்னீஷியன்களும் காணப்படுகிறார்கள். In USA in every 10,000 about 85 scientists and technicians. அமெரிக்க நாட்டை பார்ப்போம் என்றால் ஒவ்வொரு 10,000-த்திலும் 85% அவர்கள் அறிவியல் அறிஞர்களாகவும் டெக்னீஷியன்களாகவும் காணப்படுகிறார்கள். In this, Israel is number 1, 145 in every 10,000. இதிலே இஸ்ரவேலை பார்த்தால் அதுதான் முதல் நிலையிலே காணப்படுகிறது. ஒவ்வொரு 10,000-த்திலும் 145 பேர் அவர்கள் அறிவியல் அறிஞர்களாகவும் இந்த தொழிலாளர் நிபுணர்களாகவும் காணப்படுகிறார்கள். Thirdly, மூன்றாவதாக, if you look, see, many homes have computers today. இன்றைக்கு அநேக வீடுகளிலே கம்ப்யூட்டர்கள் காணப்படுகிறது. Taking the ratio of the population and number of people who have their personal computers. இந்த ஜனத்தொகையோடு கூட அவர்கள் பயன்படுத்துகிறதான அந்த கம்ப்யூட்டர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற விகிதாச்சார முறையிலே ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் Israel has the highest number of percentage of PCs in the world. இந்த உலகத்திலேயே அதிகப்படியான கம்ப்யூட்டர்களை வைத்திருக்கின்ற நாடு இஸ்ரவேல் தேசம்தான். Again, taking the whole population into account, நாம் இந்த முழு ஜனத்தொகையும் கணக்கிடும் பொழுது Israel has the highest percentage of PhD holders, doctors in the world. இந்த உலகத்திலேயே PhD என்கிறதான அந்த டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே தான் அதிகம். Not only that, அது மாத்திரமல்ல, we all have cell phones. நம்ம எல்லாரிடத்திலும் செல்போன் இருக்கிறதல்லவா? The cell phone was first developed by Motorola Israel, the Israeli branch of Motorola. இஸ்ரவேலர்கள் மத்தியிலே இருக்கிறதான அந்த மோட்டரோலா தான் முதலாக இந்த செல்போனை அவர்கள் அதிகப்படியாக உற்பத்தி செய்தார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, all computers run on an operating system. இந்த கம்ப்யூட்டர்கள் அது செயல்படுகிறதான அந்த செயல்முறை, the operating system, அது செயல்படுத்துகின்ற முறை. One of those operating systems is called Windows NT, Windows XP. Windows NT, Windows XP என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, most of that was developed by Israel. இவைகள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தினராலே தான் அது செயல் திட்டத்திலே உருவாக்கப்பட்டது. The first antivirus was developed by Israel. ஆன்டி வைரஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த கிருமியும் கூட அவர்கள் ஆன்டி வைரஸ் என்று சொல்லப்படுகிற அவைகள் கூட
கூட இந்த இஸ்ரவேலர் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. Voicemail was developed by Israel. வாய்ஸ் மெயில் என்று சொல்லப்படுகிறதும் கூட இஸ்ரவேலரினால தான் அது ஏற்படுத்தப்பட்டது. Just look at that small country and see how much they are providing or giving to the world. இந்த சிறிய தேசமானது உலகத்திற்கு எத்தனை படைப்புகளை அது தந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். What's the reason? அதனுடைய காரணம் என்ன? There is some divine wisdom behind that. அவர்களுக்கு பின்னாலே ஒரு தெய்வீக ஞானம் காணப்படுகிறது. Otherwise it is just not possible for such a small country to excel big countries in power and in wisdom. இல்லாவிட்டால் ஞானத்திலும் வல்லமையிலும் பெயர் பெற்றதான பெரிய பெரிய நாடுகளை காட்டிலும் மேலான உன்னதமான நிலவரத்துக்கு இந்த சிறிய நாடு வருவதற்கு வாய்ப்பில்லை. Dear child of God, do you feel small at any time? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எந்த காலகட்டத்திலாகிலும் நீ சிறியவர் என்று உனக்குள்ளே எண்ணம் உண்டாயிருக்கிறதா? Maybe you are not educated like others. ஒருவேளை மற்றவர்களைப் போல கல்வி அறிவு இல்லாதவராக இருக்கலாம். Maybe you are not intellectual like others. மற்றவர்களைப் போல புத்தி கூர்மை இல்லாதவர்களாக இருக்கலாம். Maybe you don't have the capacity to earn money like your friends are doing. உன்னுடைய நண்பர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறார்களோ அவ்வாறு பணம் சம்பாதிக்க இயலாமல் நீ காணப்படலாம். All my brothers and all those who are members of the family, they are all in high positions. I am like this. என்னுடைய குடும்பத்திலே மற்ற உறுப்பினர்கள் அங்கத்தினர் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்த பதவியிலே இருக்கிறார்கள் என்றாலும் நானோ அமிதமாக இல்லை. If you agree that you are small, நீ சிறியவர் என்று நீ ஒப்புக்கொண்டால் there are two kinds of feeling small. இன்னும் இரண்டு விதமான எண்ணங்கள் உனக்குள்ளே காணப்படும். When you feel small, you can feel small in two ways. நீங்கள் சிறியவர் என்று எண்ணுகின்ற பொழுது ரெண்டு வழிமுறைகளிலே நீங்கள் சிறியவர்கள் என்று எண்ணிக்கொள்வீர்கள். One is called humility. ஒன்று மனத்தாழ்மை. The other is called inferiority complex. இன்னொன்று உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வது மற்றவர்களுக்கு முன்பாக. Inferiority complex தாழ்வு மனப்பான்மை. So this inferiority complex is also a pride. இந்த தாழ்வு மனப்பான்மையும் கூட ஒரு பெருமைதான். What is that? அது என்ன? I want to be big but I am not big. That's also pride. நான் பெரியவனாக இருக்க விரும்பினேன் என்றாலும் என்னாலோ அவ்வாறு பெரியவனாக இருக்க முடியவில்லை, அதுவும் ஒரு பெருமைதான். But if we really humble ourselves, நாம் உண்மையிலேயே நம்மை தாழ்த்தினார் God will lift us up. தேவன் நம்மை தூக்குவார். This God of Israel is able to lift us up. இந்த இஸ்ரவேலின் தேவன் நம்மை உயர தூக்க வல்லவர். Not only materially and physically, spiritually also. சரீர பிரகாரமாகவும் உலக ரீதியாகவும் மாத்திரமல்ல, அவர் ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்மை உயர்த்த வல்லவர். Now all these modern blessings that I told you about are all material, this world blessings. நான் இப்பொழுது சொன்னேனே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் உலக ரீதியிலானது. But if you humble yourself, நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால் you will be exalted spiritually and eternally. நீங்கள் நித்தியத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே மிகவும் உயர்த்தப்படுவீர்கள். My God shall supply all your needs from his riches and glory. என்னுடைய தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாராக. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை சற்று மூடுவோம். God of Israel is in our midst. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். The God who chose Israel is in our midst. இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்த தேவன் அவர் நம்முடைய மத்தியில் The இருக்கிறார். God who loved Israel and loves Israel is in our midst. இஸ்ரவேலை நேசித்த தேவன் நேசிக்கிற தேவன் அவர் நம்முடைய மத்தியில் We இருக்கிறார். might be going through parts of suffering. நாம் பாதைகளின் ஊடாக கடந்து சென்று Maybe the கொண்டிருக்கிறோம். devil is persecuting us and making us feel small. ஒருவேளை பிசாசானவன் நம்மை உபத்திரவப்படுத்தி நம்மை சிறியவர்களாக மாற்றிக் கொண்டிருக்க But முடியும். instead of feeling inferior, if we can humble ourselves and submit to God, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் உண்மையிலே நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்படைப்போம் the என்றால் Lord says, thou shalt be above and not beneath. நீ மேலாவாய் நீ ஒருபோதும் கீழாவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். Thou shalt be the head and not the tail. நீ தலையாவாய் நீ ஒருபோதும் வாழாவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். Today people might be mocking at you. ஒருவேளை இன்றைக்கு ஜனங்கள் உன்னை பார்த்து பரிகசித்துக் Today கொண்டிருக்கிறார். compared to the great crowds in Avinasi, this might be a small meeting. இந்த அவிநாசியில் இருக்கிறதான பெரிய ஜனக்கூட்டத்தை ஒப்பிடும் பொழுது இந்த ஜனக்கூட்டம் சொற்ப
அற்பமானதாக சிறியதாக இருக்கலாம். But if we can get together and humble ourselves, நாம் ஒன்று சேர்ந்து நாம் நம்மை தாழ்த்துவோம் என்றால், just as the word of God says, a little one shall become 1,000, சிறியவன் 1000 ஆவான் என்று வேத வசனம் சொல்வது போல, a small one shall become a strong nation. ஒரு சிறிய ஜாதி அது பலத்த ஜாதியாகும் என்று சொன்னது போல, In the same way, if we humble ourselves, இதுபோல நாம் நம்மை தாழ்த்துவோம் என்றால், God will reveal His greatness through us. தேவன் அவருடைய மகத்துவத்தை நம் மூலமாக வெளிப்படுத்துவார். We might be a small group today, இன்றைக்கு நாம் ஒருவேளை சிறிய ஜனக்கூட்டமாக but இருக்கலாம். if the word of God is true, தேவனுடைய வசனம் உண்மை என்றால், this small group is going to become a people that's going to turn the world upside down. இந்த சிறிய கூட்டமானது உலகத்தையே தலை கீழாக மாற்றக்கூடிய கூட்டமாக மாறப்போகிறது. Those who believe this, lift up your hands. இதை விசுவாசிப்பவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். Fear not, little flock. சிறுமந்தையே பயப்படாது. It's the Father's good pleasure to give you the kingdom. ராஜ்யத்தை கொடுப்பது உங்களுடைய தகப்பனுக்கு பிரியமாயிருக்கிறது. That Jesus who died 2,000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்ததான இயேசு கிறிஸ்து, His power has not diminished. அவருடைய வல்லமை மறைந்து போகவில்லை. 2,000 years have passed, 2000 ஆண்டுகள் கடந்து போயிற்று. but the power is as powerful today. என்றாலும் அந்த வல்லமையானது அதே வல்லமையாக இருக்கிறது. That power is moving in our midst today. இன்றைக்கு அதே வல்லமை நம்முடைய மத்தியில் கிரியை செய்கிறது. If there's anyone sick in this place, இந்த இடத்தில் யாராகிலும் the வியாதிப்பட்டிருக்கிறீர்கள், God of Israel is going to heal you. இஸ்ரவேலின் தேவன் உங்களை சுகப்படுத்த போகிறார். If you have demons oppressing your family, உங்களுடைய குடும்பத்தை பிசாசு கட்டி வைத்திருக்கிறதா, today the God of Israel is going to deliver you. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அளிக்கப் If போகிறார். you believe, you're going to see the power of the God of Israel working in your spirit and soul and body. நீங்கள் விசுவாசித்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே கிரியை செய்வதை காண்பீர்கள். Pentecostal brothers and sisters, பெந்தெகோஸ்தே சகோதர சகோதரிகளே, let's give room to the Spirit of God. நாம் தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுப்போமா? When we give to the room to the Spirit of God, நாம் எங்கெல்லாம் தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமோ, what is happening? என்ன நடக்கும்? He who is in us is rising up within us. நமக்குள்ளே இருப்பவர் நமக்குள்ளே அவர் பெருகுவார். And when He rises up within us, அவர் நமக்குள்ளே பெருகுகின்ற போது, எழும்பும்போது, எழும்பும்போது the enemies will be scattered. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். Let God arise and let the enemies be scattered. கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். Pentecostal brothers and sisters, let the Lord rise within us. பெந்தெகோஸ்தே சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்குள்ளே எழுந்தருளட்டும். As we get filled in the Spirit and speak in tongues, நாம் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுகின்ற போது, oh, the Lord is going to rise up within us. நமக்குள்ளே தேவன் எழுந்தருளுவார். And all the enemies are going to be scattered. நம்முடைய சத்துருக்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டு There are some people who are being troubled by witchcraft in this place. இந்த இடத்திலே பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. That those enemies are going to be scattered by the Spirit of God which is in you. உங்களுக்குள்ளே தேவன் எழுந்தருளும் பொழுது அந்த சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். Let God arise. தேவன் எழுந்தருளட்டும். Let God arise. தேவன் எழுந்தருளட்டும். God arise. தேவன் எழுந்தருளட்டும். All the enemies be scattered in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். Brother, you may be a small brother. நீ ஒருவேளை சிறிய சகோதரனாக You இருக்கலாம். may be a small sister. நீ சிறிய சகோதரியாக இருக்கலாம். But He who is in you is greater than he that is in the world. இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். So give room to Him. Let Him arise and you're going to see the enemies being scattered. தேவன் உங்களுக்கு எழுந்தருளும்படியாக இடம் கொடுங்கள். அப்பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். என்னில் இருப்பவர் தெரியாதவரே, உலகிலுள்ளவரிலும் என்னில் இருப்பவர் தெரியாதவரே, உந்தன் வல்லதையாவது பெற்றிடுவே, உந்தன் வல்லதையாவது பெற்றிடுவே, கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவே, கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவே, உலகிலுள்ளவரிலும் என்னில் இருப்பவர் தெரியாதவரே, உலகிலுள்ளவரிலும் என்னில் இருப்பவர் தெரியாதவரே, வல்லமையாகி பெற்றிடுவே, வல்லமையாகி பெற்றிடுவே, கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவே,
Hallelujah, 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 hallelujah. நமத்திலே ஒரு பெரிய தேவனை நாம் இவ்வளவு நேரமாக கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஒரு தேவனை பற்றி, ஒரு பெரிய தேவனை பற்றி நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். We have been listening about a great God until now. அந்த ஒரு சிறிய நாட்டில் உள்ள ஜனங்கள் அந்த தேவனை சார்ந்து கொண்டபடியினால், அந்த தேவனுடைய உதவியினால் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். We heard that because the people of that small country, they were trusted on this big God, they were able to achieve great things. யார் தன்னை ஒரு சிறியவனை போல தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்குள்ளே அந்த பெரிய தேவன் இறங்கி வருகிறார். Whosoever humbleth themselves as a small person, the great God descends into them. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். He giveth grace unto the humble. ஏன் ஆண்டவர் எப்பொழுது பார்த்தாலும் ஒன்றுமில்லாமையிலிருந்து எளியவர்களுக்குள்ள, சிறியவர்களுக்குள்ள, அற்பமா எண்ணப்பட்டவர்களுக்குள்ள இருந்து அவர் பெரிய காரியத்தை செய்கிறார்? Why is God always doing great things to people who are very mean and low and small? பலவீனனை கொண்டு பலவானை வெட்கப்படுத்துகிறார். To put to shame the mighty through the weak. பேதையை கொண்டு ஞானியை வெட்கப்படுத்துகிறார். To put to shame the wise through the simple. இல்லாதவர்களை கொண்டு உள்ளவைகளை அவமாக்குகிறார். To confound that which is there through the things which are not. ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? Why is God doing so? அப்பொழுதுதான் ஆண்டவருடைய முழு வல்லமையும் அங்கே வெளிப்படும். Only then the full power of God will be manifest there. அப்பொழுதுதான் எந்த மனிதனும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லாமல்
நான் அல்ல என் தேவன் தான் அதை செய்தார் என்று சொல்ல முடியும். Only then no man can boast about himself, but rather he can say that not I, but God did all these things through me. நம்முடைய எல்லா திறமைகளையும் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுவோமா? Let us leave all our hope and trust upon all our ability. நமக்கு தெரிந்த எல்லா அறிவை அனுபவத்தை விட்டு விடுவோமா? Let us forsake all our knowledge and wisdom. ஒரு குழந்தையை போல நம்மை தாழ்த்துவோமா? Let us humble ourselves as a little child. ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண பலவீனமான மனிதன். Lord, I am an ordinary weak person. என்னை நீர் சுகமாக்க வேண்டும். Lord, you should heal me. எனக்கு நீர் உதவி செய்ய You வேண்டும். should help me. என்னை நீர் ஆசீர்வதிக்க You வேண்டும். should bless me. என்னாலும் நான் உண்மையே உயர்த்தி கொண்டிருப்பேன். And I will keep exalting you always. அப்படி ஒரு தீர்மானத்தோடு யார் யாருக்கு என்ன தேவையானாலும் ஜெப உதவியை விரும்புகிறவர்கள் நீங்கள் அப்படியே இப்பொழுது நாங்கள் பாட்டு பாடும்போது முன்னால வர வேண்டும். With this determination, whatever prayer need you want, if you come forward, we'll pray for you. எல்லா பாஸ்டர்ஸும் நீங்கள் முன்னால போய் நில்லுங்கள் இப்பொழுது. All pastors should go and stand in the front. ஜெப உதவியை விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்னால வாருங்கள். Those who want prayer can come forward. மற்ற எல்லா தேவ ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். All other servants of God and believers should do one thing. அன்றைக்கு சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். That day when the disciples were traveling in the boat, இயேசு கிறிஸ்துவோ அடித்தட்டிலே படுத்து இளைப்பாறிக் கொண்டிருந்தார். Jesus was lying in the lowest place of the ship. கடல் கொந்தளித்தது. The sea was in a turmoil. காற்று பலமாய் அடித்தது. The winds were blowing fiercely. அவர்கள் பிரயாணம் பண்ணின கப்பல் கவிழ்ந்து போகிறது போல இருந்தது. The boat in which they were traveling was about to be overturned. தங்களுடைய சொந்த முயற்சி எல்லாம் எடுத்து முயற்சி செய்து பார்த்தார்கள். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. They tried as far as they could possible, but nothing worked out. கடைசியாக ஒன்று But செய்தார்கள். finally they did one thing. அடித்தட்டில் இருந்த இயேசுவை போய் எழுப்பினார்கள். They rose up, they awoke Jesus who was lying down. அவர் ஒருவர் எழும்பி வந்தார். He awoke and he came up. இறையாதே அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தை சொன்னார். He spoke a word saying, peace, be still. எல்லாம் அமைதியாயிற்று. And everything became silent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவருடைய வல்லமை அங்கே விளங்கினது. The power of God was revealed there. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுக்குள்ளும் தேவ ஜனங்களுக்குள்ளும் அடித்தட்டில் படுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எழுப்பி மேலே கொண்டு வாருங்க. Every servant of God and believer, you wake up the Holy Spirit who is lying deep in you. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. Get filled in the Spirit and speaking. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எனது ஆவியினாலே எல்லாம் ஆகும். Not by might, not by power, but by my Spirit. நாம் ஆவியில நிறைந்து கர்த்தரை துதித்துக் கொண்டு இருக்கும்போது When we get filled in the Spirit and rejoice in God, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். the power of God will be manifested. இங்கே ஜெப உதவியை நாடி வருகிற தேவ ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த பெரிய காற்றை போல கடலை போல காணப்படுகிற அவருடைய பிரச்சனைகள் அமர்ந்து போகும். The problems that are like great wind and waves, and these people who are coming forward will be made to stand still. தேவனுடைய ஊழியர்கள் தலையில கைகளை வைக்கும்போது கர்த்தர் அவர்களை சுகமாக்குவார். When the servants of God place their hands over them, the Lord Himself will be. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். The Lord will deliver them. கர்த்தர் அவர்களை எழுப்புவார். The Lord will raise them up. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless them. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமத்தில இருந்த தேவ சமூகத்துக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு பலத்தோடு கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் தேவ ஆவியானவர் பலமாய் நம் மத்தியில் இறங்கி எல்லா பொல்லாத ஆவிகளையும் நிர்மூலமாக்கினாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வந்த வியாதியஸ்தர்களை எல்லாம் ஆண்டவர் சுகமாக்கினாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவத்தில் கட்டப்பட்டவர்கள், பிசாசினால் கட்டப்பட்டவர்கள், பில்லி சூனிய மந்திரங்களால் கட்டப்பட்டவர்கள் அனைவரை ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுந்தருளி சிதறடித்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை மையமாக வைத்து தேவனுடைய வல்லமையை விளங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி தேவன் தம்முடைய ஊழியர்களை கரத்தில் எடுத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையின் மேல் அதிகாரமுடைய தேவன் மழையை நிறுத்தினாரே, கர்த்தராகிய இயேசு ஜீவிக்கிற தேவன் என்பதை இன்றைக்கு நாம் கண்டோமே, அவரே தேவன் என்று அறிந்து கொண்டோமே. அவர்
மிக மிக சிறியவர்களாகிய நம்மேல் இரக்கம் வைத்தாரே, அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினாரே, அவர்தான் தேவன் என்பதற்கு இன்னும் அடையாளம் தேடுகிறீர்களா? கர்த்தராகிய ஆண்டவர் அருமையோட இயேசு நமத்தில் பெரியவராக எழுந்தருளி அவரே தேவன் என்று விளங்க பண்ணினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கண்களும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் 2 நாள் கூட்டங்கள் இன்னும் மிக மேன்மையாய் வெற்றிகரமாய் நடக்கும்படி நம்மையும் கூட்டங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்படுதான இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் நன்றியுடன் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் நீரே பெரிய தேவனாக இருக்கிறபடினாலும் நன்றியுடன் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்துல கர்த்தாவே உமக்கென்று ஒரு ஜனத்தை நீ தெரிந்து கொண்டு, ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு, அந்த தேசத்துக்காக நீ வைத்திருந்ததான உம்முடைய சுத்தத்தையும் இந்த நோக்கத்தையும் நாங்கள் அறியும்படியாக இந்த மாலை நேரத்துல கர்த்தாவே நீ எங்களோடு கூட பேசின உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்றே ஒரு சொந்த ஜனமாக இருக்கும்படியாய் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறதான கர்த்தாவே ஒரு சின்ன தேசத்தை, இந்த தேசத்தான ஜனங்களை நீ வேறு பிரித்து கர்த்தாவே அந்த தேசத்தை நீ நடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் எப்படிப்படுதான பாதையில, எப்படிப்படுதான நெருக்கத்தில் அவர்களை நடத்தினீர் என்பதை நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சத்திய வாயிலாக கேட்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எழுத்துக்குரிய இஸ்ரவேலருக்கு ஆண்டவரே எத்தனோ சிறுமைகள், உபத்திரங்கள், ஆண்டவரே சோதனைகள் காணப்பட்டாலும் கூட ஆண்டவரே சுவாமி, ஆவிக்குரிய இஸ்ரவேலாகி எங்களையும் கூட நீ தெரிந்து கொண்டு சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே இந்த பூமியிலே நாங்கள் ஒரு சிறு மந்தையாக, ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே உலகத்தாருடைய பார்வையிலே, மனுஷனுடைய பார்வையிலே நாங்கள் எளிமையானவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நாங்கள் பெரியவர்களாக இருக்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. நீர் எங்களை ஆவிக்குரிய சிறராய் மாற்றி கர்த்தாவே நீர் எங்களுக்கு தருகிறதான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக, ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை நீ பொறுப்படுத்தீரே, நீர் ஆசீர்வதித்தீரே கர்த்தாவே. எங்கள் மகளே நீ கடந்து வந்தீரே கர்த்தாவே. நீர் எங்களுக்காய் சிந்தனதான ரத்தம் ஆண்டவரே பெரிதா இருக்கிறபடினால, அழியாத ரத்தமா இருக்கிறபடினால, ஜீவனுள்ள ரத்தமா இருக்கிறபடினாலே, அந்த ஜீவனுதான ரத்தம் இன்றைக்கும் கூட மனுஷருக்காக கிரியை செய்கிறபடினாலே நன்றியோடு சுதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. நீ தந்ததான வார்த்தைகளுக்காக, அபிஷேகம் பண்ணப்பட்டதான தூதுகளுக்காக, ஆலோசனைகளுக்காக, சக்திகளுக்காக நன்றியோடு சோதரிக்கிற கர்த்தாவே. இந்த மாலை கூட்டத்தில் எங்கள் மதிலே நீ மகிமைப்பட்டபடினாலே எங்களுக்கு விரோதமாக எத்தனோ ஆயுதங்கள், எத்தனோதமான தடைகள், போராட்டங்கள் இயற்கை எங்களுக்கு விரோதமாக இருந்த போதிலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்தி அவைகள் மேல் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை நீ கொடுத்தபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். வந்ததான ஜனத்தையும் கூட நீ வெறுமையாய் அனுப்பாதபடி நிறைவோடு கூட, விடுதலையோடு கூட ஒரு ஜனத்தை நீ சந்தித்து, நீ போஷித்து, அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நிச்சயத்தோடு கூட அனுப்புகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, மீதியான எல்லா காரியத்தையும் நாங்கள் இப்படி தருகிறோம். ஆண்டவரே, நாளைக்கு நடக்கும்போதான கொடுத்தங்களை பொறுப்படும் அதை ஆசிரியத்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். மகிமையுள்ளதாக நீ மாற்றிக்கிறோம். எல்லா துதி கன உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு முறை கூட இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை கர்த்தரை பொறுப்படுத்தி நடத்துறபடினால் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்ய முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வான்களோடும்
விசேஷமாய் இந்த சாயங்கால வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்ட, பக்கத்தில் இருந்து தூரமா இருந்து கேட்ட ஒவ்வொருவரோடும் என்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.